என்ற தலைப்பில் உரை நடைபெற உள்ளது. குருக்களின் கூகுள் மாதிரி நம்மளுடைய ஐயா அவர்கள் வார வாரம் நமக்கு ஒவ்வொரு குருக்களை பற்றியும் நமக்கு அறிமுகம் செய்து வைத்துள்ளார்கள். அந்த வரிசையில் இன்று ஜென் புத்தம் அனைவரும் பங்கேற்று ஆன்ம பெறுவோமாக. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பு உள்ளங்களே, தமிழ் ஆனந்த யோகத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனையோ மகத்தான தெளிந்த ஞான கருத்துக்களை பல மகான்களும் வழங்கி சென்றிருக்கின்ற வரிசையிலே புத்த மதம் மற்றும் புத்த மதத்தினுடைய முடிந்த தத்துவத்தை பேசப்படுகிற ஜென் புத்திசம் என்று சொல்லக்கூடியதை பற்றி இன்றைக்கு சிந்தனை விருந்து மேற்கொள்ள இருக்கிறோம். நண்பர்களே, ஒவ்வொரு பெரியவர்களுடைய கருத்துக்களும் நமக்கு இன்றைய வாழ்க்கைக்கு மிக தேவையாக இருக்கிறது என்ற அளவிலே தான் புத்தருடைய புத்த மதம் சிந்திக்கப்படும் போது நாம் அறிவோம், அது நிரீஸ்வரவாதம் என்று சொல்லக்கூடிய கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய கருத்துக்களாகும். அதே போல ஆன்மா இல்லை என்பதையும் வெளிப்படுத்துகிறது புத்த மதம். அப்படிப்பட்ட தெளிந்த கருத்துக்கள் எந்த வகையிலே நமக்கு பொருத்தமாக அமைகிறது என்று சொன்னால், ஒரு குருவினிடத்திலே ஒரு சீடன் கேட்கிறான், எனக்கு எல்லா புற வளங்களும் இருக்கிறது, ஆனால் மனதிலே சுமையாக இருக்கிறது, நான் என்ன பண்ண போறேன், தெளிவு வேண்டும் என்று கேட்கிறேன். அந்த குரு சொல்றாரு, உன்னுடைய எல்லா பொறுப்புகளையும் என்னிடத்துல கொடுத்து விட்டு நீ கூடுதல் பொறுப்பாக என்னுடைய பிரதிநிதியாக அந்த காரியங்களை பார்ப்பதாக எண்ணிக்கொள் என்று சொல்லுகிறார். ஆம், நானே அனைத்துமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன், நான் செய்கிறேன், என்னுடைய பொறுப்பு என்ற முனைப்பெல்லாம் இருந்த போது சுமையாக இருந்த அத்துணை கடமைகளுமே கூட அந்த சீடனுக்கு இப்பொழுது மாற்றம் பெற்று விடுகிறது. ஆம், எனக்கு அத்தனை உலக நிர்வாகங்களிலிருந்தும் நான் கூடுதல் பொறுப்பாகத்தான் பார்க்கிறேன், நானே எல்லாம் செய்யறேங்கிற சுமை இல்லாம போற போது மனம் லேசாகிறது என்பதை அறிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லுவார். அப்படி நாம் எல்லோரும் அமைதியை தேடுகிறோம். ஆனால் அமைதி என்பது தேடப்படுவதாக இல்லை, நம்முடைய சுபாவமே அந்த அமைதிதான் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்றை அடைய வேண்டும் என்பதற்காக பயிற்சிகளை நடைமுறைப்படுத்துகிறோம். அந்த ஏதோ ஒன்று எதுவாக இருக்கிறது என்று பார்த்தால், அந்த தேடல் அடையப்படுவதற்காக ஒரு பொருள் தனியே இல்லை என்று புரிகிற போதுதான் அந்த தேடுதல் முடிவடைகிறது. ஆகையினாலேதான் பயிற்சிகளையும் கூட கடத்தல் என்பது பலமுறை நாம் வலியுறுத்தி சிந்தித்திருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால், அடைவதற்கென்று ஏதுமில்லை என்று புரிதலே ஞானம் என்று புத்தருடைய வழியொற்றி சிந்திக்கிறோம், புரிந்து கொள்கிறோம். எப்படி அந்த சீடனுக்கும் குருவுக்கும் இடந்த சம்பாஷணையில தானே எல்லாமாக பொறுப்பேற்ற போது அவனுக்கு இருந்த வலி, அப்ப நாம் அவைகளோடு
முட்டி மோதி போராடி சென்று கொண்டிருந்தால் போராடினால் வலியாக இருக்கும். ஆனால் இது இப்படித்தான் என்று ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் வலி இருக்காது. ஆகையினாலே நாம் என்ன பண்றோம், நம்ம மனதால் பிற விஷயங்களோடு முட்டி மோதி போராடுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறோம். நான் தான் எல்லாம் செய்யறேன், நான் நினைச்ச மாதிரிதான் நடக்கணும்னு நினைக்கிறேன் பாருங்க. அதனால்தான் ஈகோ இல்லாத வாழ்க்கையை பற்றி எல்லா ஞானியர்களும் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள், சொல்லி இருக்கிறார்கள், பேசியிருக்கிறார்கள். ஆகையினாலேதான் புத்தர் அழகாக குறிப்பிட்டு சொல்லுகிறார், தேடுதலும் அடைதலும் கடந்த இடமே அந்த பேரமைதி என்று சொல்லுகிறார். ஆம், புத்தருக்கு கூட தேடாத போதுதானே அந்த ஞானம் கிடைத்தது என்று அறியப்படுகிறோம். தேடி முயற்சி பண்ணி பல செய்த போது கிடைக்காத ஒன்று அவருக்கு தேடுதலை விட்ட போதுதான் கிடைத்தது என்ற பேருண்மையை அறிய முடிகிறது. ஆகையினாலேதான் நாம் என்ன செய்யணும்னா, மனதுல அந்த போராட்டத்தை எடுத்துக்காம விடணும். மனதை பொறுத்தவரையில புற விஷயங்களை போராடுவதை விட்டுவிட வேண்டும் என்பது புரிகிறது. இப்படி எது ஒன்றையும் தெளிந்து அந்த தெளிந்த தெளிவிலே நிற்பதற்கு இப்ப தவம் செய்யறோம். தவம் செய்வதனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்றி நிற்றல், அதை கடந்து விழிப்புணர்வில் நிற்றல். இந்த விழிப்புணர்வு எப்பொழுது மாறுகிறதோ அப்பொழுது எதிர்மறையான விஷயங்கள் நிகழ்கிறது. அப்ப அதுக்கு ஒரு உறுதிப்பாடு தேவைப்படுகிறது. அந்த உறுதிப்பாட்டை தான் புத்த சமயம் சொல்லுகிறது அதிஷ்டானம் என்று சொல்லுகிறது. அதிஷ்டானம் என்று சொன்னால் முடிவெடுத்து தீர்மானமாக அமர்தல் என்பது. நான் எங்க நிக்கணுமோ அங்க நிக்கிறேங்கிறதுல அந்த உறுதிப்பாடு தேவைப்படுகிறது. அதுக்கு பேர் தான் அதிஷ்டானம் என்று பெயர். அதை பற்றி புத்தர் பேசுகிறார். அதே போலவும் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் கட்டுப்படுத்துகின்ற ஒரு காரிய காரண சக்தி, அதை வேதாதிரி மகரிஷி அவர்களும் வான்காந்தம் என்று பேசுகின்றார். அப்படி இந்த பிரபஞ்ச காந்த சக்தி என்று ஒன்று இருக்கிறது இல்லையா, அதனை படிச்சச முப்பாத என்று குறிப்பிடுகிறார். அதுதான் பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்துகின்ற காரிய காரண சக்தி என்று பேசுகிறார். காரியம் இல்லாமல் காரணம் இல்லை. ஒவ்வொரு செயலுக்கும் விளைவு உண்டு. இதிலிருந்து யாரும் மாற்று கோர முடியாது. அப்ப அந்த செயலும் விளைவும் அங்கே எப்படி பிரபஞ்சத்திலே படிச்சச முப்பாத என்ற பெயராலே பிரபஞ்சத்தை கட்டுப்படுத்துகின்ற காரிய காரண சக்தியாக இயங்குகிறதோ அதை போலவே இங்கே நம்முடைய உடலிலே இயங்குகின்ற ஜீவகாந்தத்தை சீரமைத்தலுக்கு அறிவின் துணை கொண்டு ஒழுங்குபடுத்துகிறோம். நம்முடைய செயல்களுக்கு நாம் தானே காரணம். இப்ப யாரையும் போய் குறை சொல்லி ஆண்டவனை போய் வேண்ட முடியாது, அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. அதைத்தான் வேதாதிரி மகரிஷி அவர்கள் சொல்வார்கள், செயலுக்குரிய விளைவாக இயற்கையின் ஒழுங்கமைப்பை நிகழ்ந்திருக்க பரமனை போய் தூற்றுவதால் என்ன பயன் என்று கேட்பார்கள். மிக அழகான ஒரு வரிகள், நாம் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று. அதே போல இந்த பிறவி தொடர் என்று சொல்லக்கூடியது, பிறவி தொடரை களைவதற்கு புத்தர் கொடுத்த வழிதான்
இப்பொழுது நாம் நிகழ்த்திய நித்யானந்த தவம் போன்றே விபாஷன தவம் அமைந்திருக்கும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். அப்ப அந்த உள்ளுக்குள்ளே கூர்ந்து நோக்கி தவ சக்தி செல்களுக்கு இடையில பரவி உணரும் போது நம்முடைய செல்களிலே இருக்கக்கூடிய பதிவுகள் நீங்கி தூய்மை பெறுகின்ற நிலையை நாம் அனுபவமாக காணலாம். அதுல ஒன்றும் எக்ஸாஜரேஷன் இல்லாம நாம் அதை அமைய முடியும். அதுக்கு தான் பிறவித் தொடர் களைவதை உதான என்று சொல்லுகிறார். புத்த மதத்துல பிறவித் தொடர் களைதல் விபாஷ தவத்தால் ஆகும். அதுக்கும் என்ன முக்கியமா வேணும்னா, இப்ப நித்யானந்த தவம் செய்தோம், விழிப்புணர்வோடு உடல்ல உள்ள செல்கள் தோறும் பரவுகின்ற அனுபவம். அப்ப இந்த வினைப்பதிவு முன்வினை பதிவுகள் எல்லாம் மாற்றம் பெற்று விட்டாச்சுன்னு வைங்க. இப்ப இனிப்பழி புரியேன் என்ற இடத்துக்கு வரணும். இப்ப இனி பழியான விஷயங்களை நான் கையில் எடுக்க மாட்டேன். மனம், வாக்கு, காயம் இவற்றினாலே நான் ஃபர்தரா செய்ய மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கும் போது பழசெல்லாம் தீர்ந்து போச்சு. வினைப்பதிவு மாறியாச்சு. தூயோனாக ஆகியாச்சு. இந்த தூயோனாக ஆகிய பின்னே ஃபர்தரா நாம செய்யக்கூடிய செயல்கள் நம்ம கையில தான் இருக்கு. அடுத்த நிமிஷம். அப்ப அதற்கு உதவக்கூடிய ஒரு பெரிய கருவிதான் விழிப்புணர்வு என்று சொல்லக்கூடியது அன்பர்களே. அதையும் தன்னுடைய அழகான வார்த்தையில விழிப்புணர்வோடு கூடிய உள்ளச்சமநிலை என்று புத்தர் விளக்கி இருக்கிறார். அந்த சமநிலைங்கிறது தான் முக்கியமான கருத்து அங்க. ஆகையினாலேதான் இந்த ஞானமெல்லாம் பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த ஈகோவினால நான் தான் எல்லாம் செய்யறேன்னு நினைச்சிட்டு போராடிட்டு இருக்கிற போராட்டத்தை விடுவதற்கு ஒரு ஞானம் தேவைப்படுது. அந்த ஞானம் எது என்று கேட்டா, உலகம் நிலையானதல்ல. உலகத்திலே நாம் சந்திக்கக்கூடிய, சிந்திக்கக்கூடிய, காணக்கூடிய எல்லா விஷயங்களும் மாறிக்கொண்டே இருப்பது என்பதை அனிச்ச என்று புத்தர் குறிப்பிடுகிறார். அனிச்ச என்று சொன்னால் நிலையானதல்ல, மாறிக்கொண்டே இருப்பது என்று பொருள். அப்படி மாறிக்கொண்டே இருப்பது என்பதை அழகா இப்ப நாம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லலாம்னா, இதுவும் கடந்து போகும்னு நினைக்க முடியுது இல்லையா? ஒரு துன்பம் வரும்போது அது இட் வில் பி பாஸ்ட் அவே. அது அப்படியே இருந்துகிட்டு இருக்காது. அப்ப அதை கூட வள்ளுவம் சொல்லுகிறது மிக அழகாக, இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்து வருவது அகுதப்பதில்னு சொன்னது போல. ஆம். ஆகையினால நண்பர்களே, இப்ப எப்படி இந்த அனிச்ச என்ற நிலையாமையை புரிந்து கொள்ள புத்தர் வலியுறுத்தினாரோ அது போல உலக வாழ்க்கை துன்பமயமானது என்று பேசுகிறார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள். உலக வாழ்க்கை துன்பமயமானது. துன்பத்திற்கு காரணம் ஆசை. ஆசையை ஒழிக்க வேண்டும். ஆசையை ஒழிப்பதற்கான வழிகள் என்று கொடுக்கிறார். இந்த உலக வாழ்க்கை துன்பமயமானது என்பதை புரிந்து கொள்வதற்குத்தான் துக்க என்பதை குறிப்பிடுகிறார். ஆகையினாலே ஒன்றை நாம் அதை எளிமையா நாம சிந்திப்போம். எப்படின்னு கேட்டா, இந்த உடலுக்குள்ளே உயிரோடு பிறந்து விட்டோம் பாருங்க. பிறந்து விட்டதே துக்கதான். ஆம். அதனால்தான் வள்ளுவமும் அதையே சொல்லுது. இலக்கம் உடம்பு இடும்பைக்கன்று. இலக்கம் உடம்பு இடும்பைக்கன்று கலக்கத்தை கையாறா கொள்ளாதாமே என்று சொல்லுகிறது இல்லையா அந்த இடம். ஆகையினாலே அனாத்மவாதத்தை அடிப்படையாக கொண்ட
ஆத்மா என்ற ஒன்று இல்லை என்று சொல்லுகிறார்கள் என்றால், நாம் எல்லாம் ஆத்மான்னு குறிப்பிட்டு பேசிட்டு இருக்கோம். ஆன்மீகத்துல அந்த தன்னை அறிந்த நிலை என்று சொல்லுகிறோம் இல்லையா? இந்த தன்னை அறிந்த நிலைன்றது தான் தானாகி நின்ற அனுபவம் தான். இப்ப அந்த தான் தானாகி நின்ற அனுபவமும் கூட என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அனுபவம் தானே. அதனால அந்த கணங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நான் நானா இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த கணங்கள் இப்ப என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. அப்ப ஒவ்வொரு கணங்களும் கடந்து கொண்டிருக்கிறது, நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நான் இருக்கிறேன் என்று சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லாம போகிறோம். அதனாலதான் அனாத்மவாதத்தை புத்த மதம் வலியுறுத்த முடிகிறது. ஆம், இது மிக சிறப்பான ஒரு இடம், நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று. எப்படி கடவுள் என்று ஒன்று தனியே இல்லை என்று தைரியமா சொன்னது புத்த மதமோ, அதுபோல ஆத்மா என்று ஒன்று தனியே இல்லை, அதுவும் நிகழ்ச்சி தான். அந்த உணர்ந்த கணங்களும் நிகழ்ச்சியாக போயிட்டே இருக்கிறதுனால அதை பிரவாகமாக உணர வேண்டியது என்பதை சிறப்பாக சொன்னது புத்தர். நண்பர்களே, புத்தர் தன்னுடைய இறுதி உரையில, இந்த உரைக்கு பேரு பச்சிம வாசா என்று பெயர். பச்சிம வாசா என்ற புத்தருடைய இறுதி உரையிலே தான் இந்த அனிச்ச என்ற ஒரு கருத்தை முன்வைத்து புரிந்து கொள்ள சொல்லுகிறார். நிலையில்லாதது நிலையாமை. இந்த நிலையாமையை புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் துக்கம் இல்லை, மரணத்தை பற்றிய பயம் இல்லை. பகவான் ரமணர் எப்படி மரண பயத்தை கடந்தார்களோ அதுபோல நாமும் கடந்து நிலை பெற முடியும். ஆகையினாலே தான் சாரநாத்துல புத்தருடைய தர்ம சக்கரம் அமைய பெற்றிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். அந்த தர்ம சக்கரம்ங்கிறது என்னன்னு கேட்டா, இப்ப அந்த கணங்களும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று ஒன்று சொன்னேன் இல்லையா? அப்ப அதை தான் சுழற்சியாக காட்டியிருக்கிறார். எவ்ரிதிங் வில் பி பாஸ்ட் அவே. அப்ப எதுவும் நிலையானதல்ல என்ற ஒரு சீரிய கருத்தை புரிந்து கொள்ள முடிகிறது பாருங்க. அன்பர்களே, நாம் நம்முடைய உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே உணர்ச்சிகளை விரும்பி ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கிறோம். அதை சுகம்னு நினைக்கிறோம். ஆனா அதுவும் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய ஜீவகாந்த எழுச்சியினுடைய இருப்புக்கு உட்பட்ட ஒரு விஷயம்தானே தவிர, அது ஜீவகாந்தம் நம்முடைய உடம்புல இருப்பு நல்ல முறையில அமைந்திருந்தா அது மகிழ்ச்சியாகவே தெரியும். இந்த உணர்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவது எழுச்சி, ஜீவகாந்த எழுச்சி குறைவா இருந்ததுன்னு வைங்க, நல்ல அறுசுவை உணவே கொடுத்தா கூட அது ருசிக்காது இல்லையா? அது போல வேற ஒண்ணு இல்லை. அப்ப உணர்ச்சிகளை சமநிலை கொள் என்று சொல்லுகிறார். அந்த விஷயத்தை சொல்லுகின்ற இடம் உஸ்பெக்கா என்று பெயர். உபெக்கா. இந்த உபெக்கா என்ற சொல்லிலே புத்தர் உணர்ச்சிகளை சமநிலை கொள்ளுவதில் வலியுறுத்தி பேசியது தனிச்சிறப்பு. ஏன்னா உணர்ச்சி வயம் என்பதுதான் நம்ம எல்லாம் துன்பத்திற்கு அமைத்து விடுவது. அதிலிருந்து வெளிவர வேண்டும் என்று சொன்னால் விழிப்பு நிலை தேவைதானே. அப்ப உணர்ச்சி வயத்திலிருந்து தன்வயத்துக்கு வர்றோம். தன்வயம் தவத்தால் ஆகும். தவத்திலே நாம இருக்கிறோம். தவத்துல நாம இருக்கிறோம்ங்கிறது தெரிஞ்சு தான் தானாகி நிற்றல் என்று உணர்கிறோம் இல்லையா? அந்த சமநிலை, இப்ப எந்த உணர்ச்சியும் இல்லாத ஒரு சமநிலையை மிக அழகாக உபெக்கா என்று குறிப்பிடுகிறார். நண்பர்களே, இந்த ஒரு தெளிவுக்கு வந்த பின்னால எப்படி புத்த மதத்தை தழுவியவர்களுக்கு நாம் இப்ப முழுக்க முழுக்க புத்தருடைய கருத்துக்களை மட்டும்தான் பேசுறோம்னு வச்சுக்கோம். உள்ள போன உடனே என்ன
திரிபடகம்னு 3 முக்கியமான விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. புத்தம் சரணம் கச்சாமி, புத்தனை சரணடை, உண்டா இல்லையா? தர்மம் சரணம் கச்சாமி, புத்தர் சொன்ன தர்மத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள். ஆமா, எந்த குரு சொல்றதையுமே முழுசா எடுத்து ஃபாலோ பண்ணாதான் அதுல முடிவான ஒரு நிலைக்கு நாம போக முடியும். அதனால்தான் புத்தரை சரணடை, 2வது தர்மம் சரணம் கச்சாமி, 3வது சங்கம் சரணம் கச்சாமி. இங்கே சங்கம் என்று சொல்லக்கூடியது அந்த சத்சங்கத்தை குறிப்பிடும். நல்லோர் இணக்கம். இப்ப நாமெல்லாம் ஒண்ணு சேர்ந்து இருக்கோம், ஒரு 30-40 பேர் ஒண்ணு சேர்ந்து மகான்களை சிந்திக்கிற போது அவங்களோடு உரையாடி அவங்களோட பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு புத்தரை பத்தி பேசுறோம்னா புத்தரோடு நாம் இணைந்து இருக்கிறோம், அவர் கூட நம்ம இருக்கிறோம். இதைத்தான் ஆதிசங்கரர் கூட சத்சங்கத்வே என்று சொல்லுகிறார். எப்படி சங்கம் சரணம் கச்சாமின்னு புத்த மதத்துல சொல்லப்பட்டதோ அதே விஷயம் ஆதிசங்கரர் சொல்லும் போது சத்சங்கத்வே நிச்சங்கத்துவம். சத்சங்கம் தான் அது நிலையானது. நிச்சங்கத்துவம் நிர்மோகத்துவம், நிலைத்தன்மையிலிருந்து நாம பற்றற்ற தன்மைக்கு போக முடியும். நிர்மோகத்துவம் நிர்மல தத்துவம், மலங்களற்ற நிலை, நிர்மலம் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. இறைவனுக்கு கூட நிர்மலன் என்று ஒரு கல்யாண குணங்கள் அந்த பேர் உண்டு, தெரிஞ்சிருப்பீங்க. நான் எண்குணத்தான்றதுல அதை பத்தி பேசியிருக்கேன். அப்படி கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை என்று வருகிறது இல்லையா? அப்படி அந்த சத்சங்கத்துவ நிச்சங்கத்துவம், நிச்சங்கத்துவம் நிர்மோகத்துவம், நிர்மோகத்துவம் நிர்மல தத்துவம். அந்த நிர்மல தத்துவம் எங்க கூட்டுக்கிட்டு போகுதுன்னு சொன்னா பரகதி மோட்சம் என்று சொல்லப்படுகிறது. இது ஆதிசங்கரருடைய வரிகள். அதனால்தான் நல்லோர் இணக்கம் தேவை. அதைத்தான் புத்தம் சரணம் கச்சாமி, தர்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்று சொன்னார். அதை தாண்டி 8 விஷயங்களை நீ கை கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். நாம் அறிவோம், நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல விழிப்பு, நல்ல தியானம், நல்ல ஒழுக்கம், நல்ல ஞானம் என்பது. இப்படி 8 விஷயங்களை கொடுத்து இவற்றை கடைபிடிப்பதிலே உறுதியோடு இருந்தா என்ன அர்த்தம்னா, மறந்தும் பிறன்கேடு சூழற்கேன்னு கொஞ்சம் விழிப்பு நிலை குறைஞ்சா நம்ம என்ன ஆயிடுவோம், இந்த நல்ல 8 சொன்னாங்க இல்லையா, இதுல இருந்து அல்லவுக்கு போயிடுவோம். அதனாலதான் அந்த எல்லாமே நல்ல பேச்சு, நல்ல செயல், நல்ல வாழ்க்கை, நல்ல முயற்சி, நல்ல விழிப்புணர்வு, நல்ல தியானம், நல்ல ஒழுக்கம், நல்ல ஞானம் என்று குறிப்பிடுகிறார். அன்பர்களே, இப்படிப்பட்ட நல்ல என்ற 8 விஷயங்களை கடைபிடிக்கிறத சீலம் என்று வழங்குகிறார்கள். சீலம் அல்லது பஞ்ஞா என்று கூட சொல்லலாம். அதாவது அது தியானம், அந்த சீலம்ன்றது தான் பஞ்ஞா, கடைபிடித்தல். ஆனா நாம் செய்கிறோம் பாருங்க தவம், தியானம், அதற்கு சமாதி என்று பெயர் புத்த மதம். அந்த பஞ்ஞா என்பது ஞானம் என்றும் தெளிவாகிறோம். அப்படி அந்த அப்பாற்பட்ட சக்தியை தவம் செய்கிற போது வரும். நல்லா கவனிக்கணும். யார் ஒருத்தர் பயிற்சியில தியானம் பண்ணி மெடிடேஷன் பண்ணி போறாங்களோ அவங்களுக்கு சூப்பர்மசி ஆற்றல்கள் வரும். ஆனால் அவற்றை பின்பற்றுவது தவறு என்று புத்த மதம் சொல்லுது. நல்லா கவனிக்கணும். இதை நீங்க எங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம்னா,
ராமகிருஷ்ண பரமஹம்சர் குறிப்பிடுகிறார், நீ ஒரு இறை நிலை, இறை உணர்வு, அதிலேயே லயித்திருக்கிற அந்த பேரானந்தத்தை நோக்கி முயற்சி பண்ணி பயிற்சி பண்ணி போகும்போது இந்த தவங்களும் பயிற்சிகளும் அதனால ஏற்படக்கூடிய சில நன்மைகள், இன்ன தவம் பண்ணா இன்னது கிடைக்கும், இன்ன தவம் பண்ணா இன்னது கிடைக்கும், நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா? மகர்ஷி அவர்களும் நிறைய தவமுறைகளை கொடுத்திருக்காங்க. ஆனா இந்த தவம் பண்ணா என்ன கிடைக்குங்கிற நோக்கம் கூட மனதனுடைய ஒரு நெருக்கடி தானே. அந்த இடத்த புரிய வைக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதனால கடைசியா ஒரு புத்தரை பின்பற்றுகிறவர்களுக்கு விபாசனாவையும் கொடுத்து இந்த அதிஷ்டானத்தையும் கொடுத்து அவர் எங்க கொண்டு போய் நிறுத்துறாருன்னா மெத்த பாவனா என்ற அன்பு செய்தலுக்கு கொண்டு போய் நிறுத்துறார். அதுதான் ஒரு நம்ம கவனித்து உணர வேண்டிய ஒரு தனிச்சிறப்பு. என்னப்பா, யாருமே ஆன்மீகத்தை தேடி போற போது எல்லா மகான்களும் கடைசியா அன்பு செய் என்பது தானே சொன்னாங்க. திருமந்திரம் கூட அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலர் போட்டு படாறு உடைச்சுடுறாங்க. அதைத்தான் மெத்த பாவனா என்ற தியானம் மூலமாக அன்பு செய்தலை வலியுறுத்தப்படுகிறது. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தவம் முடிச்ச உடனே நாம என்ன செய்யறோம்? தியானம் முடிஞ்ச உடனே சங்கல்பம், வாழ்க்கை நல சங்கல்பம், அப்புறம் குடும்பத்துக்கு, உறவுகளுக்கு, தொழிலுக்கு, நட்பு வட்டத்துக்கு, அப்படியே விரிஞ்சு ஊர் உலகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த உலகத்துல இருக்க மக்கள்லாம் நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறது தாங்க மெத்த பாவனா, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும்னு மனம் விரிஞ்சு நினைக்கும் போது நாம பெரியவங்களாகிறோம். நான் மட்டும் நல்லா இருக்கணும் பழனி ஆண்டவரேன்னு நினைச்சா நாம சின்னவராயிரும், வேற ஒண்ணும் இல்லை. நண்பர்களே, இந்த இரட்டைகளிலிருந்து விடுதலை என்பது அந்த விருப்பு வெறுப்பு, நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க கவனிச்சிருப்பீங்க. விருப்பு வெறுப்பு, பாவ புண்ணியம், சுக துக்கம், நல்லது கெட்டது, வேண்டுதல் வேண்டாமை, ஆண் பெண், பகல் இரவு, இல்லையா? இந்த இரட்டைகளிலிருந்து விடுதலை பெற்ற மனம்தான் அது புத்தரடைந்த பரிநிர்வாணம் என்று சொல்லப்படுகிறது. புத்தரடைந்த நிலை என்ன சொல்லுவாங்க? பரிநிர்வாணம் என்று சொல்லுவார். அந்த நிர்வாண நிலைங்கிறது அகத்துறவை குறிக்கிறது. புறத்துல துறந்தா அது உடல் நிர்வாணம், அகத்துல துறந்துட்டா பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்றுக பற்று விடற்கு என்று சொன்னது போல. ஆகையினால இந்த பரிநிர்வாணம் என்ற நிலையை புத்தர் அடைந்தார் என்று நாம படிச்சிருக்கோம். அவரை விரும்புகிறோம். புத்தருடைய சிலை படங்களை வீட்டுல வச்சிருக்கோம் இல்லையா? இதான் காரணம். எனவே இந்த உணர்ச்சிகள் என்று சொல்லக்கூடியது மாறிக்கொண்டே இருக்கு. ஆமா, அதுக்காக சுத்தமா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திட்டு இருக்க சொல்லல. அது வரும் போகும். நீ அதை கமக்ராஸ் பண்ணிடு, நீ அதுல போய் உட்கார்ந்துக்காது. எனக்கு இந்த உணர்ச்சி நல்லா இருக்குன்னு விரும்பி அது மட்டுமே வேணும், இதுதான் மகிழ்ச்சியா இருக்கு, இது துன்பமா இருக்குன்னு எதையும் நினைக்காதங்கிற இடம். புரிகிறதா? இந்த இடத்த உள்ள புரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு தெளிவு கிடைக்கும், வேற ஒண்ணும் இல்லை. ஆகையினாலே தான் உணர்ச்சிகள் மாறிக்கொண்டே இருக்கும் என்பதையும் நீ அவற்றை பிடித்து வைக்கவும் முடியாது என்று குறிப்பிடுகிறார். இப்ப கோபம் வருது, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல, கோபம் வருது. கோபம் என்ற உணர்ச்சி உணர்ச்சியாக வருகிறது. பட் அதை அப்படியே பிடிச்சு வச்சுட்டு அதுலயே உட்கார்ந்து இருக்க முடியுமா? இல்ல, அதுவும் போயிடும். அப்ப எதையும் பிடிச்சு வைக்க முடியாதுன்றத புரிஞ்சுக்கோ, இல்லையா? கோபம் மட்டும் இல்லை, மகிழ்ச்சி, ஆனந்தம், துக்கம், கோபம், வெறுப்பு, இல்லையா? காமம், காதல், எல்லாமே உணர்ச்சி தானே. அதை நவரசங்கள்னு சொல்லுவாங்க.
இந்த நவரசமும் டெம்பரரியா வரணும் போயிடணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும். அதை நீ பிடிச்சு வச்சேன்னா உனக்கு வம்பு. அதுதான் அங்க உள்ள தனிச்சிறப்பு. அதனால்தான் போராடினால் வலி, ஏற்றுக்கொண்டால் விடுதலைன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் முதல்லையா, அந்த இடம். அதனால அன்பர்களே, இந்த உடல் உணர்ச்சி இவைகள் உணர்ச்சிகளை கவனிப்பதன் மூலமாக நாம் அந்த கட்டுகள் அழிகிறது என்பதை அழகாக சொல்லுகிறார். அந்த இடம் அவரு போதி மரத்தடையில கயாவுல அந்த அனுபவம் பெற்ற பின்னால இந்த உடம்பை கட்டியவனே இதனுடைய முகடுகளை எல்லாம் நான் அழித்து விட்டேன். ஏன்னா இப்ப விபாஷன தியானத்தை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 10 நாள் பயிற்சி காலம், 10 நாளும் மௌனமா இருக்கணும், ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் தியானம். இதுதான் பயிற்சி முறை. இது நம்மளை எங்க கொண்டு போகுதுன்னு சொன்னா, விபாஷனா எடுக்கிற அன்னைக்கு அந்த 5வது நாள்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள்ல இருக்கிற பதிவுகள் எல்லாம் நீங்கிறத நாமே உணர முடியும். அதான் அங்க உள்ள தனிச்சிறப்பு. அதுல எந்த எக்ஸாசரேஷனும் கிடையாது. உனக்கு அது நடக்கும், உனக்குள்ள இது நடக்கும், நீ அங்க போயிடுவே, இங்க போயிடுவே, அது ஆயிடுவேன், இது ஆயிடுவேன், எதுவுமே இல்லை. இது பண்ணா உனக்கு இது கிடைக்கும்னு சொன்னா அதுவே தப்பு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை வச்சுட்டே அதுக்கு போகக்கூடாது. ஆனா அந்த அனுபவம் பெற்றவொடனே புத்தர் சொன்ன சொல், உன்னுடைய குரம்பை அழிந்தது, முகடுகளை களைந்தேன் அப்படிங்கிறார். அந்த பிறவி தொடர் அற்ற இடத்தை பேசுகின்ற சிறப்பை பார்க்கிறோம். அப்ப வேதனா என்ற கட்டுக்கள் அழிந்தது என்று சொல்லுகிறார் பாருங்கள், தனிச்சிறப்பு. ஆகையினாலேதான் இப்படி தெளிந்த ஒரு ஞானத்தை கொடுக்கக்கூடிய புத்தருடைய நெறியொற்றி பின்பற்றுவதும் பயில்வதும் வேறு. நான் அடிக்கடி இதை அழுத்தி சொல்லிக் கொண்டிருக்கேன். உங்களுக்கு அது புரிஞ்சிச்சுன்னா நல்லா இருக்கும். ஒரு மார்க்கத்துல போய் ஒரு குருவை தேடி போகும்போது அவர் சொல்ற அத்தனையும் ஃபாலோ பண்ணணும், அதை பின்பற்றணும், கடைபிடிக்கணும், ஒழுகணும், முயற்சி பண்ணணும், அடையணும். இப்ப அந்த நிறைவு வந்த பின்னால அவங்க எப்படி இருப்பாருன்னா, இப்ப சொன்ன பாருங்க, எந்த கட்டுகளும் இல்லை, எல்லா கட்டுகள் அருந்தனன்னு அவர் பேசினார் பாருங்க. அந்த இடம் அந்த இடம் வந்தவங்களுக்கு பேர் தான் ஜென் புத்திசம் என்று பெயர். இன்றைக்கு தலைப்பே அதுதான். ஆனா புத்தர் சொல்ற இந்த நெறிகளை எல்லாம் புரிஞ்சுட்டு வந்தாதான் அந்த இடத்துக்கு போக முடியும்ன்றதுனால கொஞ்சம் அதையும் பார்த்துட்டு வர்றோம். அன்பர்களே, ஒருவன் என்ன செய்கிறான், குளிர் அதிகமாக இருக்கிறது. இந்த ஜென் கதைகள் மாதிரி தான் இதுவும். அது ரொம்ப சிம்பிளா இருக்கும். அது ஜென் கதைகள்லாம் இந்த இடம் தான், அவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சிருக்கும். ரத்தின சுருக்கமாக இருக்கும், வளவளான ஞானம் பேசாது. நீங்க பின்பற்றி பாருங்க, நல்லா இருக்கும். அதுல ஒரு உதாரணமாக ஒரு கதையில புத்தருடைய சிலை, மரச்சிலை இருக்கிறத, குளிர் அதிகமா இருக்கு, என்ன பண்றா, அந்த புத்தர் மரச்சிலைய உடைச்சு மர துண்டுகளாக்கி பத்த வச்சு குளிர் காயறான். உடனே அங்க இருந்து உடையாந்து பயிற்சியில் இருக்க ஆளு கேட்கிறா, என்னப்பா நீ புத்தருடைய சிலைய தூக்கி போட்டு எரிச்சிட்டியே, இப்படி உடைச்சு சின்ன பின்னமாக்கி அது குளிர்காயறதுக்கு எடுத்துட்டியே அப்படின்னு கேட்கிறான். அந்த இடத்துலதான் அந்த ஞானி சொல்லுகின்ற ஒரு பதில். மரமே புத்தராகும் போது இது ஆகாதான்னு சொல்லி வெளியில போய் அவன் என்ன பண்றான், அங்க இருக்கிற ஒரு குளிர் காய்ந்தவன் வெளியில போய் அங்க இருக்கிற மயில் கல்லுக்கு வணங்கி வழிபாடு செய்கிறார். அப்ப
இப்படி சொன்னா பாருங்க, அவன் கேட்கிறான், என்னையா மயில் கல்ல போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு. ஆமா, உனக்கு மரமே மயில் கல் ஆகும்போது, மரமே புத்தர் ஆகும்போது எனக்கு மயில்கல் வணங்கப்பட வேண்டிய பொருளா இருக்காதான்னு கேட்கிறான். இது மாதிரிதான் ஜென் புத்திசத்தினுடைய நெறியெல்லாம் தெளிவா இருக்கும்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அன்பு உள்ளங்களே, இப்ப துவைத ஞானத்தின் வழியிலே பின்பற்றி அடைவது என்பது ஒரு விதம். அதாவது கடவுள் தனியே இருக்கிறதாக நினைச்சு பின்பற்றி ஃபாலோ பண்ணி தொழுது வணங்கி பூஜை பண்ணி பிரார்த்தனை பண்ணி கேட்டு, இல்லையா, வள்ளலார் பாடின மாதிரி மதி வேண்டும், கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும், நிறைய ரிக்வஸ்ட் வச்சுக்கிட்டே போவார். அது ஒரு வழி. ஆனா இந்த துவைத வழிபாட்டுல முடிந்த இடம் எங்க கொண்டு போகுதுன்னு சரணாகதிக்கு போனாதான் வெற்றி பெறும். எனக்கு தெரியாதப்போ உங்ககிட்ட கேட்கிற வேலையை விட்டுட்ட, இனிமேல் நீ என்ன பார்த்துக்கோன்னு விட்டுறணும் பாருங்க. அதுதான் சரணாகதி தான் பக்தி மார்க்கத்துல எண்டு. அதுக்கு மேல சப்ஜெக்ட் இல்லை. ஆனா சரணாகதிக்கு போகாம பக்தி மார்க்கத்துல போய் முருகா முருகா குடு குடுன்னு இங்க பார்கெயின் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் அது இடையூறாகத்தான் இருக்கு. அது முழுமை பெறாது. முருகா, உனக்கே எனக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியும்பா, நீ பார்த்து கொடு, நீ என்ன கொடுக்குறியோ வாங்கிக்கிறேன்னு சொல்ற இடம் வருது பாருங்க. அதுதான் இந்த டோட்டல் சரண்டர்ன்ற இடம். இதை எதுக்காக இங்க சொல்றேன்னு சொன்னா, அந்த முழுசா புரிஞ்சு உணர்ந்து நின்றுட்ட ஞானிகள் எப்படி இருப்பாங்கன்ற இடத்துக்கு பேர் தான் ஜென் புத்திசம். அவர்களுக்கு புத்த மதத்தினுடைய வாழ்க்கை நெறியோ சட்டத்திட்டங்களோ எதுவும் பொருந்தாது. நல்ல கவனிக்க. ஏன் இதனை இங்க நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, எப்படி வழிபாட்டு விஷயத்துல துவைதமா வழிபடுறத கடந்து அத்வைதத்துக்கு வரும்போது என்னத்த உன்னை போய் கும்பிட்டுக்கிட்டுன்னு ஒரு இடம் வருதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? என்னுடைய பழைய உரைகள்லாம் கேட்டவங்களுக்கு இந்த இடம் புரியும். இறைவா, உன்னை என்ன நான் கும்பிட்றது வேண்டி கிடக்கு, கும்பிட்றதுக்கு நீ என்ன தனியாவே இருக்க, நீ எங்கும் இருக்க, எனக்குள்ளேயும் இருக்க, போப்பா அப்படின்னு ஒரு இடம் வரும்போது அத்வைதம் என்று பெயர். ஒன்றானோம் பரமானந்தம்ன்றார் மகர்ஷி. வரியில சொன்னா, ஒன்றானோம் பதமடைந்தோம், ஒன்றானோம் பரமானந்தம். அப்ப நான் பதம் அடைஞ்சுட்டே ஒன்னாயிட்டே எனக்கு ஆனந்தமா இருக்குன்னு ஒருத்தர் சொல்ல மாட்டானா? சொன்னா அது ஈகோ ஆயிடுமா? கிடையவே கிடையாது. அப்ப அந்த மாதிரி நிறைநிலை பெற்றவர்களுக்கு அவங்க இப்படித்தான் இருக்கணும்னு எந்த கண்டிஷனும் வச்சுக்க மாட்டாங்க. அப்ப அந்த நிபந்தனைகளற்ற, சொல்லுவாங்கல்ல, கோர்ட்டு சொல்லும் நிபந்தனைகள் இல்லாத ஜாமீன் கொடுக்குறேன் அப்படின்னு. அது மாதிரிதான் சரணாகதியிலையும் ஒண்ணுமில்லாம போறோம். இந்த ஞான மார்க்கத்திலையும் கடைசியில நாம என்ன ஆகிறோம்னா, எல்லாம் பிரம்மம் என்னும் உண்மை இறைவிக்கவேன்னு முடிஞ்சு போயிடுறோம். அந்த இடம் தான் ஜென் புத்திசத்திலையும் எண்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட். அவனுக்கு எந்த நிபந்தனையும் கிடையாது. இந்த இந்த நேரத்துல நான் வேற ஒரு டாபிக் பேசினா அதுல பேசுவேன். இஸ்லாத்தை பத்தி பேசும்போது அதுல சொல்லுவேன். எப்படி இஸ்லாம் மதத்துல சரிகத், தரிகத், ஹக்கீகத், மகரிபத்துன்னு 4 படிகள் இருக்கு. நம்முடைய சரீகிரிய யோக ஞானம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இருக்கு. ஆனா சரியிலே நின்றுடாத கிரியைக்கு வா கூப்பிடுறோமா இல்லையா? கிரியையிலேயே மந்திரத்திலேயே நின்றுடாத யோகத்துக்கு வா கூப்பிடுறோமா இல்லையா? யோகம் செய்யாதவங்களெல்லாம் பார்த்து கோயில்ல சாமி கும்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் யோகா பண்ணுப்பா, உனக்குள்ள பாரு, கடந்து பார், உள்ளே பார், உள் சொல்லி மிரட்டுறோம்ல. அந்த இடம் யோகா பண்றதுக்கு அடுத்ததுக்கு வரணும். அதுக்கு பேர் தான் ஞான மார்க்கம் என்று பெயர். ஆனா ஞானம் என்றால் அறிந்து கொள்ளுதல். என்கிட்ட பாடம் கேட்குறீங்க, நான் பேசிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வாரமும் சந்திக்கிறோம், வியாழக்கிழமை சந்திக்கிறோம், ஒவ்வொரு மகான்களையும் சிந்திக்கிறோம். அது நமக்கு சரியா இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இது மகான்களை நாம எடை போட்டு பார்க்குற மாதிரி தான். அது தப்பு கிடையாது. அப்பேற்பட்ட விவேகானந்தர் கூட ராமகிருஷ்ண பரமஹம்சர் காசே கையில தொட மாட்டாருன்னு கேள்விப்பட்ட போது இவருக்கு டவுட் வருது இல்லையா? கேள்விப்பட்டிருப்பீங்க.
அவர் ரூமுக்குள்ள போய் அவருக்கு தெரியாம அவருடைய பெட்ல ஒரு அணா காலனா ஒரு அணா காசை வச்சிடுறார். அவர் வந்து அதுல உட்கார்ந்த உடனே துள்ளி எழுந்து என்னால படுக்க முடியல என்னமோ அப்படிங்கிறார். ஓ, இந்த ஆளு காசை தொட மாட்டேன்னு சொல்றது உண்மைதான் போல இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துதான் விவேகானந்தர் ஏத்துக்கிறார். அதனால ஞானத்துல இப்ப நான் பல விஷயங்களை பேசிட்டு போலாம், பல மாறுகளை பேசிடலாம். நீங்க கேட்கறது இல்ல, கேட்டு உள்வாங்கி அதுவாகிறதுக்கு முடியுதான்னு பார்த்து எங்கேயாவது இடிக்குதுன்னா அந்த மகானை கூப்பிட்டு கேள்வி கேட்கணும். அப்படி கேள்விகளே இல்லாத ஒரு நிலை வந்த இடம்னா அந்த இஸ்லாத்துல சூஃபிக்களுடைய ஞானம் என்று சொல்லணும். சூஃபி ஞானம் என்பதும் ஜென் புத்திசம் என்பதும் அத்வைத ஞானம் என்பதும் ஒன்றுதான். ஒன்றானோம் பரமானந்தம், பதமடைந்தோம், ஒன்றானோம், ஏகமாயாச்சு. அங்க ரெண்டாவே நினைக்க முடியாது. நான் அது, நான் அவன், நான் கடவுள் என்றே நினைக்க முடியாது. அந்த இடம், அதே இடத்த சொல்றதுதான் இஸ்லாம் மதத்துல சூஃபிக்கள் ஞானம். சூஃபி ஞானிக்கு ஒரு உதாரணம் வேணும்னா ஷேரடி பாபாவை எடுத்துக்கணும். அவர் சொல்றாரு, நான் வந்து ஒரு தர்கா பிராமணன்னு சொல்றாரு இல்லையா? அது போல. எனவே ஜென் புத்திசம் என்பதுல அன்பர்களே இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இருத்தல் என்பதுதான். அதாவது நிகழ்காலத்தில் இருத்தல் என்பது சிறப்பான வலியுறுத்தல். இந்த நிகழ்காலத்தில் இருத்தல்ன்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நீங்க ஒரு டீ போடுறதுக்காக அடுப்பாங்கரைக்கு போறீங்க. அங்க போய் அடுப்பை பத்த வச்சு பாத்திரத்துல தண்ணி வைக்கிறோம். இப்ப அடுப்பை பத்த வைக்கிறது ஒரு காரியம். பாத்திரத்துல எவ்வளவு தண்ணி வேணுமோ அவ்வளவு தண்ணி அளவா வைக்கணுமா இல்லையா? அது ஒரு காரியம், செயல். கொதிச்ச பின்னால அது ஆவியா போகும், இருந்தாலும் எவ்வளவு இருக்கணுமோ அந்த அளவுக்கு வைக்கிறது. நல்ல கொதி வந்துருச்சு. இப்ப அந்த கொதிக்கிறத நீங்க அனுபவிச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. அடுப்பு எரியுது, தண்ணி கொதி வருது, கொதி வந்துருச்சு, கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பதமா கொதி வந்துருச்சுன்னு டீ தூளை போடுறோம். டீ தூளை போடும்போது அந்த ஒரு ஸ்பூன் எவ்வளவு போட்டா இப்ப 2 பேருக்கோ ஒருத்தருக்கோ தேவைன்னு புரிஞ்சு போடுறது உண்டா இல்லையா? இல்லை இஷ்டத்துக்கு போடுவோம். ஒரு 4 ஸ்பூன் போட்டுருவோம். எனக்கு மட்டும் வேணும் டீ, சரியா வராது. அப்ப டீ போடுறது, அது கொதிக்குது. அதுவும் உருகி போற அளவுக்கு கொதிக்கிறது இல்லை. நல்ல பக்குவமான நிலை வந்தவுடனே அப்படியே இறக்கி வச்சு அழகா வடிகட்டுறோம். பாலை அடுப்புல வைக்கிறோம், காய்ச்சறோம். வச்சுட்டு வேற எங்கேயாவது கவனம் வச்சுட்டு போயிட முடியுமா? பாலை அடுப்புல வச்சேன், கொஞ்சம் ஒரு வேலையா போனேன், பக்கத்து வீட்டு மாமி கூப்பிட்டா பேசிட்டு இருந்தேன், அடுப்புல பாலை வச்சதே மறந்துட்டேன்னா உனக்கு விழிப்புணர்வு இல்லைன்னு. அப்ப அந்த பால் வந்து பதமா ரெடியாகி பொங்கி மேல வரும்போது கவனமா நிறுத்துறோம். இந்த பாலையும் அந்த டீ டிகாஷனையும் வடிகட்டின பின்னால ஒண்ணுக்கு ஒண்ணு சேர்க்கிறோம். அதுக்கு எவ்வளவு சேர்த்தா சரியா இருக்குமோ இனிப்பையும் சுகரையும் சேர்க்கிறோம். அதை பக்குவமா 4 ஆத்து ஆத்தி நுர வர அதை ரசிச்சு குடிக்கிறோம். இப்ப இதுக்கு பேரு டீ தவம். இது வந்து 83ல சென்னை திருவான்மியூர்ல தலைமையகம் இருந்தது. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ இருக்கு. அங்கே வந்து ஒரு சிறப்பு பயிற்சிக்காக நான் போயிருந்தேன். அதுல எனக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருந்தாங்க, பாவப்பதிவுகளும் போக்கும் வழிகளும் நினைக்கிறேன். அப்பதான் நான் வந்து பேராசிரியர் கூட ஆகல. எங்க சென்னையில திருவான்மியூர் நம்ம உலக சமுதாய சேவா சங்கத்தினுடைய தலைமையகம் பில்டிங் இருக்கு இல்லையா, அதுல போய் அந்த 84 வாக்குலன்னு நினைக்கிறேன். எதுக்காக இதை சொல்றேன்னா, அப்போ ஒருத்தர் இந்த டீ தவத்தை சொன்னார். நீ எதை செஞ்சாலும் அதை தவமா கண்ணு கருத்துமா விழிப்புணர்வோடு பர்ஃபெக்ஷனா கரெக்டா பண்ணேன்னா
அந்த டீ நல்லா இருக்க போகுது. இப்ப இதுல இணைந்து கொண்ட பெண்கள் நீங்க எல்லாம் கவனிங்க. அடுப்பாங்கரைக்கு போறீங்க. ஏனோ தானோன்னு என்னமோ அள்ளி போட்டேன், அடுப்புல போட்டேன், வேக வச்சேன், தூக்கி வச்சேன், இறக்கி வச்சேன், கலக்கலையும் கலக்காம போச்சு. கடைசியில சாப்பிட்ற நேரத்துல பார்த்தா என்ன இப்படி இந்த கூட்டு சாம்பார்லாம் கெடுத்து வச்சிருக்கேன்னு சொல்ற அளவுக்கு இருந்ததுன்னா நீங்க அதை தவமா செய்யலைன்னு அர்த்தம். எனவே அந்த காய்கறி அறியறதுல இருந்து, சமைக்கிறதுல இருந்து, அடிபிடிக்காம தொழா விடுறதுல இருந்து எல்லாத்துலயும் உங்களுக்குள்ள ஒரு பர்ஃபெக்ஷன் விழிப்புணர்வு இருந்து நடத்தும் பாருங்க. அதுதான் இங்க சிறப்பு. வேற ஒண்ணும். இப்பதான் செய்கின்ற செயல் டீ போடுறது, சமைக்கிறதுல இருந்து, வீடு கூட்டுறதுல இருந்து, ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போறதுல இருந்து, நம்ம கடமை ஆபீஸ்ல போய் ஒழுங்கா பாக்குற வரைக்கும் எல்லாமே தவமா செய்கன்றத நான் வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் சொல்ற இடம் உங்களுக்கு எல்லாம் புரியும்னு நினைக்கிறேன். அதனாலதான் தவம் வேண்டாம் ஞானம் தளப்பட வேண்டின்னு உதாரணம் எல்லாம் பேசியிருக்கேன். முதல்லயே என்னுடைய உரைகள்ல கேளுங்க, புரிஞ்சிருக்கும். புரியுதா? அந்த இடத்த சொன்னதுதான் ஜென் புத்திசம். அதனாலதான் அந்த சும்மா இருத்தல் என்பதே ஒரு தவம். எப்படிங்க? எது சும்மா இருத்தல்? புறத்துல இல்லை. புறத்துல கடமைகள்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கணும். ஆனா நீ உன்னுடைய அன்றாட கடமைகளை செய்யும் போது இங்க அகம் எப்படி இருக்கு? ஆனந்தமா சும்மா இருப்பீங்க. சும்மா இரு சொல்லற எந்தளவே அம்மா பொருளுந்து மறிந்திலடவே என்று அருணகிரிநாதர் பாடின இடம் உங்க சொத்து. அதனால நான் சும்மா இருக்கிறேன், சும்மா இருந்துட்டேன், அப்புறம் திரும்பி வந்தேன் என்று சொல்றது தவறு என்பதுதான். இந்த இடம்தான் ஜென் புத்திசம் வலியுறுத்தி சொல்லுகிற மைய கருத்து என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்கிறேன். அடிப்படையாக அடிக்கோடிட்டு சொல்லுகிறேன் அன்பர்களே. புரியுதா? அதனால இதைத்தான் சகஜானந்தம் என்று என்னுடைய நூல்ல சகஜானந்தம் என்னும் இறை உணர்வில் இயல்பாய் இருத்தல்ன்றதுல புத்தர் முதற்கொண்டு இதைத்தான் சொல்லியிருக்காருன்னு ஆதாரபூர்வமா எழுதியிருக்கேன். அதுல 30க்கும் மேற்பட்ட மகான்கள் இந்த இடத்த பேசுறத நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். புத்தகம் வெறும் 50 ரூபாய் தான். வேணும்னா தொடர்பு கொள்ளுங்கள், அனுப்பி வைக்கிறேன், படிச்சு பாரு. ஆகையினாலே இதைத்தான் சகஜானந்தம் என்னும் சகஜனிட்டை என்று சொல்றது. நண்பர்களே, இப்ப பாருங்க, இப்ப இன்றைக்கு பார்த்தோம்னா சிலோன்லாம் போனோம்னா புத்த விகாரங்கள்னு இருக்கு இல்லையா? இங்கேயுமே இருக்கு. இந்த புத்த விகாரத்துல என்ன அங்க என்ன மையமா வச்சிருக்காங்க? புத்தருடைய எலும்பு, பல்லு, முடி இதெல்லாம் வச்சிருக்காங்க. நான் கேட்கிறேன், இப்ப அந்த புத்தர் சிலை மரக்கட்டையால செஞ்சத உடைச்சு அக்கு வேற ஆணி வேற பிச்சு போட்டு எரிச்சாலே புத்தரை ஒண்ணும் பண்ணதாக அர்த்தம் இல்லைதானே? புத்தர் போயிட்டார. இப்ப என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஞானங்களுக்கெல்லாம் மூல காரண கர்த்தாவாக சொல்லப்பட்ட நான் உணர்ந்த அணுக்க குருநாதர் வேதாதிரி மகர்ஷிக்கு அடுத்தபடி அவரை நான் எடுத்துக்கிட்டேன். சிவலிங்கம் ஐயான் கடலூர்ல இருந்தேன். அவங்களுடைய படம் ஒண்ணு நான் வச்சிருந்தேன். இது வேற வழியில சொல்லித்தான் ஆகணும். எங்க அம்மாவுக்கு கோபம் வந்துருச்சு. இவன் என்னமோ யோகம் தியானம் ஞானம்னு போயிட்டு கொஞ்சம் நான் சொன்ன பேச்செல்லாம் கேளுன்னா கேட்க மாட்டேங்கிறான், ஏதோ இவனுக்குள்ள ஒரு அறிவு தலை தூக்கிடுச்சு, முரண்படுறான்னு நினைச்ச கோபத்துல இப்ப இந்த குருநாதர் படத்தை ஒரு நாள் என்ன பண்றாங்க, டேமேஜ் பண்ணி போடுறேன். சொல்லக்கூடாது, நான் சொல்றேன். நான் அப்ப என்ன சொன்னேன் தெரியுமா? ஐயோ, என்னுடைய குருநாதர் சிவலிங்கம் அவனுடைய படத்தை இல்ல வேதாதி மேஷோட படத்தை டேமேஜ் பண்றீங்களேன்னு நான் கேட்கல. நான் சொன்னேன், அவரே இறந்து போய் செத்து போய் கிடந்தாலும் அவர் என்ன விட்டு எங்கேயோ போயிட்டாருன்னு நினைக்க முடியாத அளவுக்கு அத்வைத ஞானத்துல எனக்கு அவர் பயிற்சி கொடுத்து உணர்த்தி வச்சு நான் தெளிவாயிட்டேன். இப்ப போய் நீங்க சின்ன பிள்ளைத்தனமா அவர் படத்தை டேமேஜ் பண்ணி போட்டா என்ன டேமேஜ் பண்ணிடலாம்னு நினைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். இதுதான் இப்ப இந்த இடம் உங்களுக்கு ஒப்புமைக்காக சொல்லுகிறேன். எப்படி அந்த தெளிந்த ஜென் புத்த ஞானி தேவைக்கு குளிருக்கு வேற வழி இல்லை, புத்தர் சிலைய மரக்கட்டைகளை உடைச்சு போட்டு குளிர் காஞ்சிட்டு
அதுல புத்தர் இருக்காருன்னா அப்புறம் மயில் கல்ல இல்லையான்னு வம்புக்கு போய் அங்க போய் பூஜை பண்ணான்றத பார்த்தோம் இல்லையா? இதுதாங்க ஜென் புத்திசம். அப்ப மரம் புத்தராகும் போது மயில்கல் புத்தராகாதா என்ற ஒரு கேள்வி நமக்கு முன்வைக்கப்படுகிறது பாருங்க. ஆம், அதுதான் தெளிந்த ஞானம், தெளிந்த அறிவு. அப்ப திருப்பி கேட்கிறேன், கோபத்துல எனக்குள்ள இருக்கிற புத்தரையே நீ விட்டுட்டியேன்னு கேட்கிறான். யாரு? இப்ப புத்தரை எரிச்சிட்டியேன்னு ஒருத்தன் கேட்டான்ல, அவனை பார்த்து நீ கோபத்துல என்ன திட்டப்பா, கோபத்துல நீ என்னை திட்டும் போது நீ என்ன செஞ்ச? எனக்குள்ள இருக்கிற புத்தரை நீ பார்க்காம விட்டுட்டிய, இது மட்டும் தப்பா அப்படின்னு கேட்டாரு பாருங்க. இதுதாங்க முடிந்த தெளிவு, வேற ஒண்ணு. இன்னும் கொஞ்சம் இன்னொரு உதாரணத்துல சொல்லலாம்னா, புத்தரோட ஒரு ஒன்றுவிட்ட சகோதரராக இருந்தவர் தான் அனந்தன் என்ற சீடர். இந்த அனந்தன் என்ற சீடர் கிட்டத்தட்ட ஒரு 42 வருஷங்கள் புத்தரோடவே இருந்திருக்கார். இது மாதிரி ஒரு கேஸ் நான் ரமணரை பத்தி பேசும்போது பேசியிருப்பேன், நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதை போய் கேட்டுக்கோங்க. நான் இப்ப சொல்ல நேரம் இல்லை, சரியா? நேரம் தான் சொல்றேன். இப்ப இந்த 42 வருடம் நான் உங்க கூடவே இருக்கணும் கண்டிஷன் போடுறார். என்ன சொல்றாரு? புத்தரை ஃபாலோ பண்றதுக்கு புத்தருடைய உடன்பிறவா ஒண்ணு விட்ட சகோதரர் அவர் என்ன பண்றாரு? ஆனந்தன்னு பேரு. நான் எப்பவும் உங்க கூடவே இருப்பேன்ட்டார். முதல் நிபந்தனை. ரெண்டாவது நிபந்தனை என்னன்னா, புத்தர் நீங்க யாரை பார்த்து சந்திச்சு பேசினாலும் ஞானம் கொடுத்தாலும் நான் கூடவே இருப்பேன்னார். நல்லா இருக்குல்ல? நாம இருந்தா கூட அப்படித்தானே கேட்டிருப்போம் கண்டிஷன். ஒரு ஞானி கிடைச்சிட்டாரு, உங்க கூடவே இருக்கணுங்க நானு. இதை மாதிரிதான் அவர் கேட்கிறார். மூணாவது கண்டிஷன் என்னன்னா, நான் உங்களை விட்டு பிரிஞ்சே போக மாட்டேன் அப்படின்னு மூணாவது கண்டிஷன் போறார். யார? புத்தரை விட்டு பிரிஞ்சே போக மாட்டேன்னு கண்டிஷன் போட்டு கூட இருந்தவர் தான் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல 42 வருஷம் புத்தர் கூட இருந்தவர் தான் ஆனந்தன் என்ற சீடர். ஆனா அதை பற்றி ஜென் புத்திசம் என்ன சொல்லுதுன்னா, இவரு எப்பவும் உங்க கூடவே இருக்கணும்னு ஒரு கண்டிஷன் போட்டாரு பாருங்க. இந்த கண்டிஷன் போட்ட 3 கண்டிஷன் தான் அவருக்கு ஞானத்தை அடைய முடியாம தடையா இருந்தது. 42 வருஷம் அவர் சீடராகவே கூட இருந்தாருன்னு பாருங்க, இல்லையா? அப்ப இந்த இன்று நான் நிறைவு பெற்றேன் மகரிஷி பாடினது போல, எனக்கு சப்ஜெக்ட் முடிஞ்சிடுச்சுங்க, இனிமேல் கேள்வியே இல்லைன்னு ஒரு இடம் வரும்னு நான் சொன்னா அதுல ஏதாவது தப்பு இருக்கா? இது உங்களுக்கு வந்துருச்சான்னு கேட்கிறேன். இந்த கேள்வி நான் யாரை பார்த்தாலும் கேட்கத்தான் செய்வேன். அதுதான் உண்மை. புரிகிறதா? ஆகையினாலே புத்தருடைய பிரதான சீடர்களாக குறிப்பிடப்படுகின்ற உடன்பிறவா சகோதரர் அந்த அனந்தனுக்கு நான் எப்போதும் உங்க கூடவே இருப்பேன்னு சொல்லி இருந்ததும், யார் கூட நீங்க பேசிக்கிட்டு இருந்தாலும் கூடவே இருப்பேன்னு சொன்னதும், நான் உங்களை விட்டு பிரிஞ்சு அக்கட்டைக்கிட்டே போக மாட்டேன்னு சொன்னதுமே, இந்த 3 நிபந்தனைகளே அவருக்கு தலையாச்சுன்னு சொன்னா, அப்ப புத்த மதத்திலே சொல்லப்பட்ட அந்த தெளிந்த ஒரு ஞானத்தை அடைந்தவர்களுக்கு புத்த மதத்தினுடைய எந்த நியதிகளுமே கூட பொருந்தாது என்பதுதான் ஜென் புத்திசம் என்று சொல்லக்கூடிய. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதை நான் அங்க சூஃபிகள் ஞானத்துல சொல்றேன். சூஃபிகளுக்கு இஸ்லாத்தினுடைய எந்த நெறிகளும் எந்த வரையறைகளும் மதத்தினுடைய சமயம் சார்ந்த டெஃபனிஷனுக்கு உட்பட்டு தான் அவர் நடக்கணும்னு சொல்ல முடியாது. அவர் எப்படி வேணாலும் நடப்பாங்க. அதுதான் சிறப்பு. புரிகிறதா? அந்த இடம் தான் இன்னைக்கு நான் உங்களோடு கலந்து கொள்ள விரும்பிய ஒரு மிக சிறப்பான ஒரு இடம் என்று சொல்லி, இந்த இந்த தடை இல்லாத ஒரு 3 தடைய கண்டிஷன் போட்டதுனால தானே அவருக்கு 42 வருஷம் புத்தர் கூடவே இருந்தும் கிடைக்கல. இப்ப ரமணரை சொல்றேன்னு சொன்னால அதையும் சொல்லிடுறேன். நீண்ட வருஷங்களாக பகவான் ரமணரோடு இருக்கிற ஒரு பக்தர், டிவோட்டி. நான் பகவான் ரமணருடைய சப்ஜெக்ட்ல டாபிக்ல இதை பேசியிருக்கேன். இப்ப குறைஞ்ச காலமா 1 வருஷம் 1.5 வருஷம் பகவானோட இருந்த ஒரு பக்தர்.
இந்த பகவான் ரமணரோட இருந்த அந்த குறைந்த காலம் இருந்த ஒரு அன்பர் சொல்றாரு, நான் நீங்க சொல்ற அந்த நான் யார் புரிஞ்சு அந்த ஞான தெளிவுல இருக்கேன், மகிழ்ச்சி பகவானேன்னு சொல்றாரு. கூட இருக்கிற ஒரு அன்பர், அவர் பல வருஷங்களா ஆசிரமத்தில் இருந்துகிட்டு பகவானுக்கோட இருந்துகிட்டு இருக்கார். அவருக்கு ரொம்ப அலமலப்பாய் போச்சு. பகவானே, நான் உங்களோட இத்தனை வருஷம் இருக்கேன், அவர் இப்ப வந்தாரு, அவரு ஞானம் அடைஞ்சிட்டேன்னு சொல்ற, எனக்கு புரிதல் வந்துருச்சுன்னு சொல்றாரே அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் கங்கைக்கு பக்கத்துலயே இருந்துகிட்டு தண்ணி தாகம்னு சொல்ற மாதிரி இருக்கேன்னு கேட்டாங்க. பகவான் சொன்னாங்க, கங்கையில கழுத்தளவு இருந்துகிட்டு தவிக்குது தண்ணின்னு சொல்ற மாதிரி இருக்குன்னு கேட்டாங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆகையினால அந்த பெரிவன் தரன் என்ற பிரான் அலையும் இல்லையா, பிரிவே இல்லை. அப்ப எனக்குள்ள எது இருந்து என்ன பேசுது, நடத்துது, எல்லாம் அது நடத்துதுன்னு இருந்து பாருங்க, நல்லா இருக்கும். அப்ப பார்க்கும் இடம் எங்கும் நீக்க வர நிறைந்த பரிபூரணானந்தமே என்ற இடம் எல்லோருக்கும் வரணும். இது எல்லோருக்கும் உரிய சொத்து, எல்லோருக்கும் உரிய சித்து, அடைய வேண்டிய ஒரு நிலை. அத இப்ப எனக்கு ஞாபகம் வந்ததுனால சொல்றேன். முடிச்சுட்டேன் சப்ஜெக்ட். ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். காந்தியடிகள் பாருங்க, ஒரு வார்த்தை கொடுக்குறேன், சர்வோதயம் என்று சொல்லி. சர்வோதயம்னா என்ன அர்த்தம்? கடையனுக்கும் கடை தேற்றம்ங்கிறது. இது ஏன் இப்ப எனக்கு ஞாபகம் வருதுன்னா, நான் இப்ப சமீபத்துல பொள்ளாச்சி பக்கத்துல ஆனமலையில இருக்க காந்தி, மகாத்மா காந்தி ஆசிரமத்துக்கு போயிட்டு வந்தேன். என்னுடைய பதிவுகள்ல கூட நீங்க யாரும் பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப் பதிவுல நம்ம குழுவுல போட்டு. இந்த காந்தி கொடுத்த ஒரு மிகச்சிறந்த சொல் தானே சர்வோதயம். இந்த சர்வோதயம்ங்கிறத அவர் எங்க இருந்து எடுத்தார் தெரியுமா உங்களுக்கு? கடையனுக்கும் கடை தேற்றம், ஜான் ரஸ்கின் எழுதிய புத்தகம் அது, ஆன் டு இஸ் லாஸ்ட்னு சொல்லி, அதைத்தான் எடுக்கிறார் அந்த வார்த்தை. ஜான் ரஸ்கின் எழுதிய ஆன் டு இஸ் லாஸ்ட்ன்றது தமிழ்ல காந்தியடிகள் கொடுத்தது சர்வோதயம் என்று. காந்தியடிகளுடைய மிகச்சிறந்த கொடை. இப்படி வள்ளலார் சன்மார்க்கம் சொன்னார்னு இப்ப பெருசா நம்ம சந்தோஷமா எடுத்துக்கிட்டு பேசுறோம்ல, அதே மாதிரி காந்தியினுடைய சர்வோதயம் உணர வேண்டும். அந்த காந்தியடிகளுடைய சர்வோதயம் என்ன சொல்லுதுன்னா, இப்ப சொன்னமே இந்த தடை இல்லாத பிரவாக நிலை மகிழ்ச்சி, நான் அதுவாகவே இருக்கிறேன், அதை டிக்ளேர் பண்ணி சொல்றதுல என்ன, நான் அடைஞ்சேன்னு சொல்றதுல என்ன தூரம் இருக்கு? அப்ப அதைத்தான் சமுதாயத்தினுடைய கடைகோடியில இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கூட, ஏன் கடைகோடின்னு சொல்றாங்கன்னு கேட்டா, நாம தான் சமுதாயத்தை பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்கோம். நானு, எனக்கு வேண்டியவங்க, என் ஊர்க்காரவங்க, என் தெருக்காரவங்க, என் நகர்க்காரவங்க, என் நாட்டுக்காரவங்க, வேற நாட்டுக்காரவங்கன்னு பிரிச்சு வைக்கிறேன். இது மாதிரி பிரிச்சு 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 ஒரு ஒன் ஹூ தி த லீஸ்ட் பர்சன் இன் தி வேர்ல்டு, கடைசியில ஒரு மனுஷனை பார்க்கிறோம், இவனை யாருமே ஏத்துக்கல, அந்த கடைகோடி மனிதனுக்கும் இந்த சர்வோதயம் உண்டுன்னு பேசுறாருங்க. கடையனுக்கும் கடை தேற்றம் என்று சொல்லப்படுகிற ஒரு நிலை. எனவே காந்தியம் சொல்லுகிற சர்வோதயமும் அதுவே, ஜன் புத்திசமும் சொல்லப்படுகின்ற நிலையம் அதுவே, ஆதிசங்கரர் சொன்ன அத்வைத ஞானமும் அதுவே, தாய்மானாரிலிருந்து எல்லா மகான்களும் சொன்ன எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்று சொன்னாங்க இல்லையா, கொல்லா விரதம் குவலையமெல்லாம் ஓங்குகன் வள்ளலார் சொன்னதிலிருந்து எல்லாமே ஒரே இடம்தான். அதுக்கு மேல தேடுதலே இல்லை. அந்த இடத்துக்கு போங்க, போயாச்சு, நீங்க அதுவாதான் இருக்கீங்க. அதனால இன்னும் நான் அடையலைன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒன்றே ஒன்று, தவம் செய்யணும், பதிவு நீங்கணும், இனி பழி புரியேன் என்ற இடத்துக்கு வரணும். வந்துட்டா அதுவே தனிச்சிறப்பு என்று கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த இடம் உங்களுக்கு சித்தியாகட்டும், அதுவாகத்தான் இருக்கிறேன், நிறைவு பெறுவீராக என்று இந்த இனிய மாலை போதிலே இப்பொழுது பேசிய அத்துணை மகான்களுடைய கருத்துக்களையும் உங்களுக்காக
முழுவதுமாக வழங்கி மன நிறைவு பெறுகிறேன். நன்றி, நிறைவு, மகிழ்ச்சி. இது உங்க சொத்து, விட்டுறாதீங்க, அடையுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன். மிக மிக சிறப்புங்கய்யா. ஒவ்வொரு வாரமும் பட்டை தீட்டிய வைரம் போல உங்களுடைய கருத்துக்களும் அந்த சிறப்பு உரையும் ரொம்ப அழகா விழுந்துட்டே இருக்கு. அதுல இன்றைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. எப்படி ஒரு வைர கிரீடத்துல மாணிக்க பறகள் இருக்குமோ அத மாதிரி ஒவ்வொரு வாரமும் நீங்க சொல்றது எல்லாமே வைரங்கள். நான் இன்னைக்கு கொடுத்தது அதோட பெரிய கிஃப்ட்னு நாங்க சொல்லுவோம். எத்தனை அதான் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது அமைதிதான் நம்மளுடைய இயல்பு அப்படிங்கிறதே உணர முடியாம தான் இப்ப இருந்துட்டு இருக்கோம். நாம எல்லாருமே ஒரு விதத்தில் கொடுத்து வைத்தவர்கள். இப்படிப்பட்ட குருமார்கள் கிடைப்பதற்கும் அதனை மிக தெளிவாக எடுத்துரைக்க உங்களை போன்ற மூத்தோர்கள் இருப்பதற்கும் நாங்கள் அனைவரும் கொடுத்து வைத்தவர்கள் தான் சொல்லணும். ரொம்ப சிறப்பா இருந்தீங்க. அந்த டீ தவம் ரொம்ப ரொம்ப அருமை. செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே தவமா மாறணும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம செய்யற பயிற்சி எல்லாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னீங்க. புத்த மதமாகட்டும், ஜென் மதமாகட்டும், ஜென் கதைகள் எல்லாமே ஒரு 4-5 வருடம் முடியக்கூடிய கதைகளா, ஒரு அறப்பக்க கதைகளா தான் இருக்கும். அது ரொம்ப தெளிவாகவும் இருக்கும். அதோட கருத்துக்கள் ரொம்ப பொதிந்தும் இருக்கும். அந்த மாதிரி அது ரொம்ப டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது. ஆனா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். அதோட கருத்து ரொம்ப ஆழமா இருக்கும். அதோட அந்த பொழிப்புரை, இந்த தெளிவுரைங்கிறது ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கும். அதுல ரொம்ப சிறப்பு நீங்க சொன்னது. அது போல புத்தர் அந்த அத்வைத இது எல்லாருமே சொல்றது ஒண்ணே ஒண்ணுதான், நீ அதுவாவே தான் இருக்கிற, அதை எப்பதான் நீ புரிஞ்சுக்க போற அப்படிங்கறதா நீங்க சொல்றீங்க. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. அந்த டீ தவம் எங்களால மறக்க முடியாது. ஒவ்வொரு தடவையும் பால் பொங்கும் போது இன்னும் நம்ம விழிப்புணர்வுக்கே வரல அப்படிங்கறத உணர்த்துறீங்க. எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடிய ஒரு இதுதான். அது என்னவோ தெரியல, அவ்வளவு நேரம் பாலையே பார்த்துட்டப்போ அதை கொஞ்சம் திரும்பினோட அது பொங்கிரும். அது ரொம்ப சிறப்புங்கய்யா. இயல்பா நீங்க சொல்றீங்க. ரொம்ப அருமை. இந்த பாரதி சொல்ற மாதிரி தல் வீரத்திற்கு கொஞ்சென்று மூப்பென்று உண்டோ அப்படின்ற மாதிரி எழுச்சி மிக்க எண்ணத்தின் சக்தியில் சிறியது பெரியது என்ற பாகுபாடு இல்லை. இப்ப வந்தவங்களுக்கு கூட ஞானம் கிடைக்குன்னா அவருக்கு புரியுது, டக்குன்னு புரிஞ்சிருச்சு, அவர் உணர்ந்துட்டாரு. அதை ஏத்துக்கக்கூடிய அந்த அவேர்னஸோட சக்தி அதிகமா இருக்கறனால அது டக்குன்னு புரிஞ்சுக்குது. இந்த கற்பூரம் எப்படி பற்றி எரியுமோ அது போல அந்த இறைநிலைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டோம்னா அவ்வளவுதான். அதுல அதை மீறி ஒண்ணுமே கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே நம்ம செய்கிற தவம், அந்த இறைநிலையோட தன்மை அப்படிங்கிறத புரிஞ்சிட்டோம்னா நம்ம தேவையில்லாத வினைகளை செய்ய மாட்டோம் அப்படிங்கறத ரொம்ப அழகா உறுதியா சொன்னீங்க. இதை விட வேற என்னங்க எங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு வரம் வேணும். இதுவே ஒரு மிகப்பெரிய வரம். எவ்வளவு அழகா வார வாரம் ரொம்ப, அதாவது என்ன சொல்றாங்க, உயிரை கொடுத்து பிரசவம் சொல்லுவாங்கல்ல, பிரசவ வலிங்கிறத நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. எனக்கு நல்லா தெரியுது. மண்டையில குட்டி குட்டி சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க தான் அதுவா இருக்கீங்க. உன்னையா உனக்கு புரியல புரியல புரியலன்னு. ரொம்ப அருமைங்க. நாங்க எல்லாருமே ரொம்ப கொடுத்து வைத்தவர்கள். இங்க கலந்து கொண்டுள்ள 29 ஆன்மாக்களும் இதை விட தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கேள்வி எங்கே நிற்கிறதோ அங்கே நம்மளுடைய ஆன்மா ஆன்ம உணர்வை நாம் பெறுகிறோம் என்றதை ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைவாவே இருக்கோங்க. அதான் உண்மை. அது எங்களுக்கு சொல்ல தெரியல. எல்லாருமே நிறைவாக தான். மகிழ்ச்சி. வாழ்க. ரொம்ப நிறைவுங்கய்யா. கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்களை அழைக்கிறோம். அதற்கு முன் சிறிய அறிவிப்புகள். நாளை அதிகாலை சாந்தி யோகம், அதனைத் தொடர்ந்து நன்மணியா அவர்களின் சிந்தனை துளிகள் நடைபெறும். நாளை மாலை ஜோதிட ஞானம், ஆயக்கலைகள் 64 ஜோதிட ஞானத்தையும் ஐயா விட்டு வைக்கவில்லை. நமக்காக எல்லாத்தையும் திறந்த புத்தகமா மகரிஷி எப்படி கொடுத்தாங்களோ அது மாதிரி அவர் கற்ற அத்தனையும் நமக்கு திறந்த புத்தகமா இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. அன்பர்கள் அனைவரும் இந்த ஜோதிட ஞானத்தையும் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வை விழிப்புணர்வு, அது ரொம்ப முக்கியம். அந்த விழிப்புணர்வை நாம் கையாண்டால் நமக்கு நல்லது அப்படிங்கிறத எல்லா முன்னோர்களும் நம்முடைய குருமார்களும் நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. அதை அழகாக வழங்கி கொண்டிருக்கிறார் தமிழ் ஆனந்த யோகத்திற்கு மிக்க நன்றி. கலந்து கொண்ட அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றிகளும் வாழ்த்துக்களும். இதனைத் தொடர்ந்து கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். கனகராணி அம்மா, வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன்மா ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்களுடன்மா சொல்லுங்க. ஐயா, உங்களுடைய உண்மையிலேயே அம்மா சொன்ன மாதிரி வாரம் வாரம் அப்படியே மேரு ஏத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு ஸ்பீச் கேட்கறதுக்கு. எல்லாருமே தெளிவடைஞ்சிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி ஐயா கொடுக்கறதும் நண்பனி ஐயாவும் உங்களும் மாத்தி மாத்தி கேட்கும்போது நமக்குள்ளேயே அந்த தெளிவு ஒரு உறுதி வருது. இதே இது இப்ப வேற இடத்துல இப்ப நேரடியாவோ மன்றத்துல மற்ற இடத்துல எல்லாம் அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது, இப்போ போன வாரம் போயிருக்கும்போது கூட ஒரு பஞ்சபூத நவகிரகம் தவ எடுத்துட்டு பேரியக்க மண்டலத்துல போய் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு வேண்டியதை கேளுங்க, யார் யாருக்கு என்ன தேவையோ கேளுங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் அப்படின்ட்டு இந்த மாதிரி சொல்றாரு. நம்ம என்னடா இவ்வளவு தெளிவா இருக்கிறோம், ஒரு ஆசிரியரே நல்ல ஒரு ஆசிரியரே இந்த மாதிரி கேட்கறாங்க. ஆமா, கேட்டாதான் கிடைக்கும், நம்ம என்ன கேட்கிறோமோ கேட்டாதான் கிடைக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன தேவை அது அத்தனையும் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ஒரு குழப்பமா இருந்தது. ஆனா எனக்கு தெளிவா இருந்தது. எப்படி இப்ப மத்தவங்க அதை நம்ம சொன்னாலும் அதை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஐயா. இதை எப்படி நம்ம நம்மளுக்கு வச்சுக்கிறோம். இப்ப அடுத்து நம்ம மன்றத்துல கூட இதை கொடுக்கணும்னா கூட மத்த ஆசிரியர்கள்லாம் சொல்லும்போது ஏத்துக்காத ஒரு நிலை இருக்கும்போது என்ன பண்றதுங்க ஐயா? அம்மா, தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று இயேசுநாதர் சொன்ன இடம் இந்த இடம். துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று இயேசுநாதர் சொன்ன இடம் இந்த இடம். அப்ப கஷ்டப்படுறவனுக்குத்தான் இந்த கருத்துக்களும் இந்த ஞானமும் பயன்படும் என்பது உண்மை. உண்டா இல்லையா? ஒருத்தர்கிட்ட நான் சொல்றேன், தமிழ் ஆனந்த யோகத்துல அருமையான உரை நிகழ்ச்சி அன்றாட நடக்குது, எல்லாரும் கேளுங்கன்னு ஒருத்தர்கிட்ட சொல்றேன். அவர் சொல்றாரு, நான் இப்ப மட்டும் என்ன குறைஞ்சா போயிட்டேன், நல்லா இருக்கேன், எதுக்கே அதெல்லாம் கேட்கணும்னு சொல்றாருன்னா, இப்ப அவங்களுக்கு இது பொருந்தாது. அப்ப யாருக்கு தேவைப்படுதோ, யாருக்கு பசிக்குதோ அவங்க பாக்கியவான்கள். அது அவங்க கொடுத்து வைப்பனை பொறுத்தது. ஞானத்தையே தேடாதவங்க எத்தனை பேர் ஊர்ல உலகத்துல வாழ்ந்துகிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க, ஆசிரியர்கிட்டயும் ஒவ்வொரு கருத்து முரண்பாடா சொல்லி கொடுக்குறாங்களே, அதை பத்தி சொல்றீங்கய்யா. இப்ப அந்த முரண்பாடு எதுன்னு இப்ப சொல்லுங்க, நாம பேசுவோம். இப்ப நீங்க சொன்ன இப்ப கடவுளுக்கோ இயற்கைக்கோ நம்மளுக்கு என்ன தேவை அது நான் கடவுளுக்கு தெரியும், இயற்கைக்கு தெரியும், நம்மளுக்கு தேவையானதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப இன்னொரு ஆசிரியர் நீங்க கேளுங்க, கேட்டாதான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, அத சொல்றீங்க. இப்ப பெரியவங்க பாடல்ல அதுவானால் அதுவே சொல்லும்னு சொல்லியிருக்காங்களே, அது உண்மையா பொய்யா? உண்மைதாங்க. புரியுதா? இப்ப ஜீவகாந்தம் நாம இந்த ஜீவகாந்த வான்காந்த வேணும்னு கடவுள் இறைநிலை வேணும்னு தேடணுங்கிறது அந்த இடம். ஒரு உயிருக்கு உனக்கு கடவுளை பற்றிய ஆராய்ச்சியும் ஞானமும் தேவை, நீ கடவுளை தேடுன்னு சொன்ன இடம் அந்த இடம். அப்படி தேடி பயணப்படும் போது ஜீவகாந்த வேற இல்ல, வான்காந்த வேற இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த பிரபஞ்ச பேராதார சக்தின்னு ஒன்ன பத்தி புத்தர் சொன்னார்னு இப்ப கூட என்னுடைய உரையில பார்த்தோம் இல்லையா? கடவுள் தான் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இந்த பிரபஞ்சத்தை சிஸ்டமேட்டிக்கா இயக்குற ஒரு பேராற்றல் இருக்குங்கிறத அவர் ஒத்துக்கிறார். இப்ப அந்த பேராற்றலோட லிங்க் பண்றதுக்கு தான் தவம். இதை நானும் மன்னார்கலை அம்மாவும் கூட 2 பேரும் பேசிட்டு இருந்தோம் போன முறை. புரியுதுங்களா? அப்ப அந்த இடத்துல தவம் தேவைப்படுது. ஆனா நிறைவு பெற்ற பின்னால தவம் தனியா தேவைப்படாது. அப்ப நீ செய்யி, நீ கேளு, கிடைக்கும், கொடுக்கும், நீ மேல போய் பிரபஞ்ச காந்த சக்தியோட ஜாயிண்ட் ஆகுன்னு சொன்னது அந்த இடம் நீங்க முதல்ல கேட்டது. இப்ப நான் சொல்ற இடம் அதுவானால் அதுவே சொல்லும். வான்காந்தத்தோட இணைஞ்சிட்டோம்னா என்ன வேணுமோ திஸ் ஃபிராக்ஷன் டிமாண்ட்ஸ் தட் டோட்டாலிட்டி வில் சப்ளைஸ்னு சொல்றேன். அந்த இடம் இந்த இடம். உங்கள் ஐயம் தீர்ந்ததா? தீர்ந்தது. அதான் இப்ப ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு மாதிரி சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு இல்லாம இல்ல, அதெல்லாம் குழப்பக்கூடாது. அம்மா, நீங்க ஒரு விஷயம், நீங்க நல்ல அருமையான கேள்வி, இன்றைய வகுப்பினுடைய நல்ல கேள்வின்னு இதை நான் செலக்ஷன் பண்றேன். புரியுதுங்களா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயிற்சிங்கிறது வேற,
அடைந்து விட்ட போது அதற்கான முயற்சி இன்மைங்கிறது வந்துடும். ஆனா சரி. அதுவாகவே இருப்போம்ன்றது தான் என்னுடைய இன்றைய உரையினுடைய சுருக்கம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரியா? புரிஞ்சுதுங்க. புரிஞ்சுதுங்க. வேற ஒண்ணும். நன்றி. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க. அம்மா ஐயா ஐயா வந்து கனகராணி அம்மா ஐயா வந்து அதுக்குரிய பதில வந்து 2 வார்த்தையில சொல்லி முடிச்சிட்டார். அதுவானால் அதுவே சொல்லும் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா அந்த 2 வரிக்குள்ள ஏகப்பட்ட அர்த்தம் இருக்குது. ஏகப்பட்ட அர்த்தம் இருக்கு. இப்போ நீங்க என்ன கேக்குறீங்க, தவம் முடிச்ச உடனே உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கேளுங்க அப்படின்னு ஆசிரியர் சொல்றாங்கன்னு சொல்றீங்க. இப்போ மகரிஷி ஒரு தடவை என்ன சொல்றாரு, நினைப்பது நடக்கும்னு ஒரு தலைப்பு பேசியிருக்காரு. சோமசுந்தர ஐயாவுக்கு தெரியும், இதெல்லாம் முன்னாடி காலத்துல பேசினது. நினைப்பது நடக்கும். சாமிகிட்ட போய் ஒரு தடவை கேட்கிறோம், சாமி அதை எப்படி சாமி நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்க, நான் நினைத்தது நடக்கும்னு சொல்லலப்பா, நினைப்பது நடக்கும்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப மதுரையில கூட ஒரு தடவை ஒரு 1500 பேர் உட்காரக்கூடிய ஒரு பெரிய ராஜா முத்தியா மன்றத்துல நினைப்பது நடக்கும் தலைப்புல பேசினாரு. அப்ப என்ன சொல்றாரு, நீ இப்ப என்னென்னமோ நினைச்சு வச்சிருப்பப்பா, ஆனால் நீ தவம் செய்த பிறகு நீ அதுவானால், ஐயா சொன்னார் இல்லையா, நீ அதுவானால் அதுவே சொல்லும். என்ன சொல்லும்னா, அப்ப நீ என்ன நினைப்ப, அப்ப என்ன நினைப்ப, அப்ப தேவை மீறி உன்னால நினைக்க முடியாது, அது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டார். ஆனா அந்த அந்த அதுவாகிறதுக்கு முன்னாடி நினைச்சது இப்ப நடக்காது, இப்ப நினைச்சதுதான் நடக்கும். அப்ப இப்ப அவங்க தவம் முடிஞ்ச உடனே கேளுங்கன்னு சொல்றாங்க இல்லையா, இப்போ தவம் முடிஞ்ச உடனே தேவையில்லாததெல்லாம் அவங்க கேட்கிறாங்கன்னா, எனக்கு நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, அவங்க தவமே பண்ணலன்னு அர்த்தம். தவம் பண்ணியிருந்தா கேட்க முடியாது, ரைட்டுங்களா? தவம் பண்ணியிருந்தா கேட்க முடியாது. அப்ப இப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, ஆன்மீகத்தை பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு ஆன்மீகம் அப்படின்னு இப்ப கொண்டு வந்த மாதிரி ஆயிப்போச்சு. அதனால அப்படி பேசுற மாதிரி இருக்கு. அந்த தவம் செய்த நிலையில் தேவை மீறி நம்மளால கேட்க முடியாது, உண்மையான தவம் செய்திருந்தால். அதுதான் ஐயா சொன்னார், அதுவானால் அதுவே சொல்லும். அந்த இடத்துல அதைத்தான் சொல்லும், மீறி கேட்க முடியாது. அதான் அந்த ஐயா 2 வரியில சொல்லிட்டாரு, அதை நம்ம இப்படி விளங்கிக்கணும். அதான் வந்து வான்காந்த ஜீவகாந்தம் தலைப்புல வான்காந்தம் வேற இல்லை, ஜீவகாந்தம் வேற இல்லை, 2 ஒண்ணுதான்ற இடம் வரும்போது அந்த பதில் கிடைக்கும். அத லிங்க் பண்ற இடம் தானே துரியம். ஆமா ஆமா, இன்னைக்கு ஒரு அன்பர்கிட்ட கூட சொன்னேங்க ஐயா, நண்பனி ஐயா கிளாஸ் எப்ப நடக்குன்ட்டு. நீங்க இங்க வந்தீங்கன்னா பிஹெச்டி படிச்ச மாதிரிதான் நச்சுன்னு இருக்கும், அதை வந்து ஏத்துக்கிற தன்மை இருக்கிறவங்க தான் இதுல இருப்பாங்க அப்படின்னு சொன்ன டைம் எல்லாம் கேட்டாங்க. நீங்க வந்து பாருங்க, இன்னைக்கு சோமசுந்தர ஐயா பேசுவாரு, கேளுங்க அப்படின்னு சொன்னேன். இப்ப இந்த கருத்தை வந்து புது அன்பர்கள் கிட்ட நீங்க கேளுங்க, புது அன்பர்களுக்கு தெரியாது, ஆசிரியர் என்ன சொல்றாங்களோ அததான் அவங்க கேட்பாங்க. அப்ப இந்த மாதிரி புது அன்பர்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது அவங்களும் அதையே வந்து மனசுல ஏத்திக்குவாங்க அப்படிங்கறதுதான் என்னோட ஒரு கருத்தா போயிடுச்சுங்க. நன்றிங்க. நல்லதுமா, நல்லது, ரொம்ப சந்தோஷம். நன்றிமா, வாழ்வமுடன். பரமசிவன் ஐயா, வாழ்வமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க பரமசிவன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு அவங்க அந்த அம்மா கனகராணின்னு நினைக்கிறேன், அந்த அம்மா கேட்டது உண்மையிலேயே ஒரு எல்லாருக்கும் ஒரு தெளிவா இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது. ஏற்கனவே நன்மணி ஐயா இந்த விஷயத்தை ஏற்கனவே தெளிவா சொல்லியிருந்தார் ஒரு பேச்சுல. அதாவது தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும்ங்கிறது, நம்ம மைண்ட் வந்து வெளி உலகத்தை நோக்கி போகிறது ஒண்ணு, உள்நோக்கி போறது ஒண்ணு. நம்ம உள்நோக்கி திரும்பின பிறகு இந்த வெளி உலக தேவைகள் அத்தனையுமே இந்த உடலுக்கு தான். அதை தவத்துல நம்ம அந்த இதை விட்டுட்டு நம்ம வேற பாதையில போயிடும், அதாவது உள்நோக்கி போறோம். இப்ப வெளிநோக்கி பார்வையில போய் கேட்கறது கடைசி அதனுடைய வெளிப்பாடுதான் எனக்கு வெளி உலகத்துல அது வேணும் இது வேணும்னு கேட்கறது. அந்த வெளிப்பாடை தாண்டி நம்ம அகநோக்கி போகும்போது, தவம்னு போகும்போது, தவத்தின் உச்சியில போகும்போது நமக்கு அந்த இடத்துல புற வாழ்க்கையினுடைய எண்ணங்களே அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அது தவமே அல்லன்னு இன்னைக்கு நன்மணி ஐயா இன்னும் தெளிவா சொல்லிட்டாரு. அது உண்மையிலேயே மிக சிறப்பாக இருந்தது. அதாவது தட்டுங்கள் கொடுக்கப்படுங்கிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும் போது ஆன்மீக, அதாவது நமது இன்னர்
டிராவலிங், அதாவது இன்னர் ஜேர்னி, நம்ம அகத்தை நோக்கி செல்லக்கூடிய பயணத்துல நமக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வரும்போது அது சரியான குருமார்கள் மூலமாகவோ பிரபஞ்சம் மூலமாகவோ நமக்கு நம்ம கேட்டது கொடுக்கப்படும். அதுதான் சரியான அர்த்தம். அதே போல தட்டுங்கள் கொடுக்கப்படும் போது நமக்கு சில இடத்துல பிளாக் ஏற்படுது அந்த பாதையில. அப்ப அதை அந்த பிரேக் உடைக்கும் போது நம்ம அதை தட்டுங்கும் போது அது இட் வில் பி கிவன் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் நாங்க இது வரைக்கும் ஐயா நன்மணி சொன்னது நான் எடுத்துக்கிட்டது, அப்படி எடுத்துக்கிட்டோம். ஏற்கனவே இது ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே இந்த மேட்ரு வந்து டிஸ்கஸ் பண்ணோம். அப்பயே தெளிவா ஐயா சொன்னாரு. அதனால இதை உங்களுக்கு பார்வைக்கு இதை சொல்லிடுறேன். இன்னொன்னு, நம்ம விவேகானந்தர் வந்து கால்பந்து ஆட்டத்திலும் கடவுளை காணலாம் என்று ஒண்ணு சொன்னாரு. எல்லாமே இதே நீங்க சொன்ன அதே ஆஸ்பெக்ட். அருமை அருமை அருமை. கால்பந்து ஆட்டம்ங்கிறது வந்து வெற்றியை நோக்கிய இலக்குன்னு தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். பொதுவா சாதாரண மக்கள் எந்த 2 டீம் விளையாண்டாலே இன்னைக்கு ஐபிஎல் எல்லாமே ஓடுது. இதான் ஜெயிக்கணும் அதான் ஜெயிக்கணும், நமக்கு அந்த வெறியை உனக்கு கூட்டக்கூடியதா, அதாவது அந்த சொல்லப்போனா ஒரு ஆங்கிள் பார்த்தோம்னா விளையாடுவதுல பங்கு கொள்வதுதான் சிறப்பு. அதுல வெற்றி தோல்விங்கிறது முக்கியம் அல்ல, நமது பங்கு அந்த விளையாட்டுல அந்த அணியிலேயோ அந்த விளையாட்டுலயோ நம்மளுடைய பங்கு இருக்கணும்ன்றதுதான் முக்கியமான ஒரு பங்காக இருக்கணுமே தான், அந்த எண்ணமாக இருக்கணும். அதைத்தான் அவர் மறைமுகமாக கால்பந்தாட்டத்திலும் கடவுளை காணலாங்க. அந்த பிரசன்ட் உனக்கு அந்த ரோல், ஒரு நீ மெயின் கோல் கீப்பரா இருக்கியோ இல்ல ஒரு பல பொசிஷன் சொல்லுவாங்க, அந்த பொசிஷன்ல இருக்கியோ நீ அதை சிறப்பாக செய்யணுங்கிறது தான். அதுல விழிப்பாக இருங்கிறது தான் கால்பந்தாட்டத்திலும் கடவுளை காணலாம்னு. அதே போலதான் அவங்க சொன்னதை நம்ம எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுக்காம தப்பா எடுத்துக்கிறோம். கால்பந்தாட்டத்தில் கடவுளை காணலாம்னு தான் நம்ம வேற ஆங்கிள் நம்ம போயிருந்தோம்னா தப்பு. அதாவது அதை சரியா புரிஞ்சுக்கணும், சரியான கரெக்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்கணும். கால்பந்தாட்டம்ங்கிறது வெற்றியின் இலக்கு அப்படின்னு நம்மளா தீர்மானிச்சுட்டு நம்மளுடைய முட்டாள்தனம். அது ஒரு நம்மளுடைய பங்கு, நம்மளுடைய வாழ்க்கையும் ஒரு விளையாட்டு கணக்கா தான். அதில் நமக்கு கொடுக்கப்பட்ட பங்கை நம்ம சீரும் சிறப்புமாக நம்மளால அந்த அளவுல கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் ஒரு மனிதனுடைய எண்ணமாகவும் அவனுடைய விழிப்புணர்வாகவும் இருக்கணும். அதுதான் அதுலயும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த நம்மளுடைய இன்னைக்கு புத்த மதத்தை இதை பத்தி சொல்லும்போது விபாஷனா, அது வந்து நானும் ஒரு 10 நாள் கேம்ப் போயிருந்தேயா. அங்க எனக்கு அதை வந்து அவங்க சொல்லி கொடுத்ததை எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னா என்னங்கிறது தெரியல. ஆனா என் மனசுல பட்டது, அதாவது 5 புலன்கள் மூலமா நமக்கு சில சமிக்ஞைகள், சிக்னல்ஸ், அதை வந்து நம்ம இம்பல்ஸ்ன்னு சொல்லலாம். மூளைக்கு போறதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து இந்த ஆனாபானா, இந்த ஆனாபானான்னு தான் நினைக்கிறேன், உள்மூச்சு வெளிமூச்சு 2 3 நாள் கவனிக்க சொல்றாங்க. அதுக்கடுத்துதான் நம்ம என்ன செய்யறாங்க, அந்த உடம்பு ஃபுல்லா எங்கேயும் ஒரு பார்க்க சொல்லும் போது அந்த ஏதாவது ஒரு சென்சேஷன் வந்துச்சுன்னா அதை உன்னிப்பா பார்க்க சொல்றாங்க. அது கொஞ்ச நேரத்துல மறையுது, அதே உற்று நோக்கணும்னா மறையுது. அப்ப இது எல்லாம் மறையும், தோன்றியதெல்லாம் மறையும், இதெல்லாம் அனிச்சை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல வர்றாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த நேரம் என்ன மனசுல பட்டுச்சுன்னா, அந்த ஹால்ல நம்ம இருக்கும்போது, அந்த இதுல இருக்கும்போது, அதாவது 5 புலன்கள் மூலமாக நமக்கு சில டேட்டாஸ் உள்ள போகுது, பிரெயினுக்கு போகிறதுனால அப்பயே நம்ம வந்து அதை என்ன செஞ்சிடும், மனம் அதை மூளையினுடைய ஜீவகாந்தம் அதை வந்து மூளையினுடைய துணைவிட அதை ஆராய்ச்சி பண்றதுக்கு முன்னாலேயே நம்ம வந்து மைண்ட்ல அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி, இதுதான் கோபமா வர்றதோ எதுவும் வர்றதுக்கு முன்னால இதுதான் என்ன ஆகுது, விருப்பாகவோ வெறுப்பாகவோ மாறுறதுக்கு முன்னாலேயே அதை நம்ம போய் அந்த இடத்துலயே அப்ரோச் பண்ணி அது வந்து நிரந்தரம் அல்ல அப்படின்னு அழிக்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா போறதுக்கான ஒரு ட்ரைனிங் எனக்கு நான் அதை நினைச்சேன். அது என்னுடைய தவறா, நான் எடுத்துக்கின்ற முறை தப்பா? அது ரைட்டு தாங்க. அந்த இடத்துல எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம உள்ளுக்குள்ள திரும்பி பார்க்கிற போது அதுக்கு பேரு விபாஷனான்னு பேரு. உள்ளதை உள்ளபடி, விபாஷனா தமிழ்ல உள்ளதை உள்ளபடி பார்த்தல். அப்படி செல்லுக்குள்ள போய் நுணுகி பார்க்கிற போது செல்கள்ல உள்ள வேண்டாத பதிவெல்லாம் நீங்கி தூய்மை ஆயிடுறோம். ஆமா, நீங்க சொன்னது ரொம்ப சரியா, பதிவு நீக்கத்துக்கு துரிய தவம் உதவும்னு பேசியிருக்கமா இல்லையா? ஆமா ஆமா ஆமையா, பதிவு நீக்கத்துக்கு துரிய தவம் உதவும்னு மகரிஷி சொல்லி இருக்காங்க. அது உண்மை உண்மை உண்மை. அதே போல விபாஷனாவுல உள்ளதை உள்ளபடி பார்த்தல் என்ற உடம்புக்குள்ள கவனிக்கிற போது, இப்ப அது உதாரணம் கூட நம்ம நித்யானந்த தவ சொன்னேன். அப்ப அந்த தவ சக்தி அப்படியே உள்ளெல்லாம் பரவும்போது செல்கள் புனிதம் அடைகிறது, தூய்மை அடைகிறது, பழைய பதிவு போயிடுது. இப்ப சஞ்சித கர்மா, ஆகாமிய கர்மா, பழைய பதிவெல்லாம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இனி பழி புரியேன் புரிந்தவை களைந்தேன்னு ஒரு இடம் உண்டு. இனி தப்பே செய்ய மாட்டேன், பண்ணதெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு சொல்லும் போது இதைதான் அவர் குரம்பை ஒழிந்ததுங்கிறார் புத்தர். படைத்தவரை பார்த்து சொல்றாரு, நீ முட்டு கொடுத்து கட்டினிய இந்த உடம்பு
இது பூரா தகத்தாச்சியா, மிச்சம் இல்ல, சப்ஜாடா காலி. அதாவது லேசான அனுபவம், அதாவது செல்கள்ல பிரிஞ்சு போன அனுபவம் வரும். அது லேசான அனுபவம் எனக்கும் கிடைச்சது. நான் அந்த பயிற்சிக்கு அனுப்பிச்ச ஒரு தம்பியை சொன்னார், கோர்ஸ் முடிச்சதுங்க எல்லாரும் என்ன ஊடுருவி போனாங்க, நான் ஃபீல் பண்ணேன்னு சொன்னார். அந்த அளவுக்கு அந்த முகடுகள் ஒழிந்தன. அது கடுமையா புதர் பேசுறாரு அந்த நூல்ல. சிறப்பு அது. அது எல்லாருக்கும் அந்த அனுபவம், இதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்க கூடாது. அவங்க அங்க உள்ள போய் என்ன அனுபவம் அவங்களுக்கு கிடைக்குதோ அதுதான் ஒரிஜினல். நன்றியா. அங்க போனா இதுதான் கிடைக்கணும்னு நான் சொல்லிட்டா, நீங்க அந்த எதிர்பார்ப்போட அங்க போனா அது தப்பு. அது ஏமாற்றத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்புனால ஏமாற்றம். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன்யா. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. உங்களுடைய எல்லாருடைய, அதாவது தத்துவ ஞானிகளுடைய எல்லாருடையதும் எங்களுக்கு அவ்வளவு அனுபவம் கிடையாது, அவ்வளவு எக்ஸ்போசரும் கிடையாது. அவ்வளவு தொகுத்து நீங்க கொடுக்கறது எங்களுக்கு மிகுந்த நிறைவா இருக்கியா. ரொம்ப ஒரு புண்ணியம் செஞ்சிருக்கோம். நல்ல நிறைவான சத்சங்கய்யா. ரொம்ப நன்றியா. வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். ரிஷி பாபாம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. எல்லாருடைய அகப்பயணத்தை பத்தியும் நீங்க சொல்லிட்டீங்க. நிறைய உதாரணங்கள், நிறைய ஞானம் பெற்றவர்களுடைய உதாரணங்களை சொல்லும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாவும் இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சதுன்னு சொல்லி உண்மையிலே எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. எனக்கு மகிழ்ச்சியா இருக்குங்க ஐயா. மிக்க மகிழ்ச்சி. இப்போ நீங்க சொன்ன கருத்தும், நன்மணி ஐயா சொன்ன கருத்து, பரமசிவம் ஐயா சொன்ன கருத்து எல்லாமே ஒரு சேர அகத்துக்கான பயணம் என்னவோ அதற்குரிய அந்த கருத்தை எடுத்துக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க ஐயா. அதாவது பெறுவதற்கு ஒண்ணும் இல்லை, சும்மா இருந்தால் போதும். அதுவே இறையோட நம்ம கலக்கிறதுக்கும், நமக்கு வேண்டியதெல்லாம் என்னவோ அது ஆல்ரெடி இருக்கு, உள்ளவேதான் இருக்கு. அது நமக்கு கிடைச்சிக்கிட்டும் தான் இருக்கு. எதுவும் நம்ம ஏங்கியோ யார்கிட்டையும் போய் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியமும் எதுவுமே இல்லைன்னு வெவ்வேறு மாதிரி மகான்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா. ஆனா கனகராணி அம்மா கேக்குற கேள்வியில இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அதாவது புற வாழ்க்கைக்கு வேண்டிய விஷயங்களை பெறறதுக்கு ஏதோ ஒண்ணு செய்யணுமா அப்படிங்கறதுதான் அவங்க கேள்வியா கேட்கிறாங்க. அதுதான் வெவ்வேறு மகான். ஒரு நிமிஷம், அவங்க கேள்வி புரியுது, நான் ஒரு பதில் சொல்றேன், சரியா இருக்கா பாருங்க. சொல்லுங்க ஐயா. புற வாழ்க்கையை பொறுத்தவரையில் பகவத்கீதை சொல்ற ஒரே வரியோட நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பதில. யாரா இருந்தாலும் டியூட்டி, உன்னுடைய கடமையை ஒழுங்கா பண்ணுங்கிறதுல யாருக்கும் எக்ஸாம்ஷன் கிடையாது. ஒரு ஞானின்னு எடுத்துக்கிட்டா கூட அவன் கூட தான் உணர்ந்த அந்த பேரின்பத்தை, அந்த அகமகிழ்ச்சியை, அந்த ஆனந்தத்தை, அந்த பரிபூரண நிலைய மற்றவங்களுக்கு கொடுக்கறது அவன் டியூட்டியா போகுது. உண்மைதாங்க. பகவான் ரமணர்ல நான் கொடுக்க கூட மாட்டேன்னு அமைதியா உட்கார்ந்துட்டாரு. இத பரப்புறது என் வேலை இல்லைன்னு உட்கார்ந்துட்டாரு. ஆனா அவரை போய் யாரெல்லாம் அந்த ஹால்ல சந்திச்சாங்களோ, பகவானை தேடி போனாங்களோ, தியான ஹால்ல உட்கார்ந்தாங்களோ, அவங்க பகவானுடைய 2 கண்களை அப்படியே பார்த்த மாத்திரத்துல கேள்வி எல்லாம் தெளிவாயிடுச்சு, பதில் கிடைச்சிடுச்சு, நான் ஞானம் பெற்றேன்னு சொல்லியிருக்காங்க பல 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 பேர்கள். உண்மைங்க ஐயா. அது சரண்டர் ஆயிடுறாங்க ஐயா குரு கிட்ட, இறைவன் கிட்ட. இல்ல இல்ல இல்ல, பகவான் ரமணர் அந்த நிலை எய்தி அதை தன்னுடைய பார்வையினாலேயே கொடுத்தார். இப்படி பேசி கூட கொடுக்கலன்றதுக்கு உதாரணம் சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். நான் இதெல்லாம் பேசி பேசி கிளாஸ் எடுத்துக்கிட்டு தானே இப்ப அவங்க சொன்ன மாதிரி நீங்க தயார் பண்ணி இவ்வளவு தூரம் நீங்க கொடுக்கணும்னு கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க. இத கூட விட்டுட்டு உட்காந்துருன்னு தான் இருந்தவர் தான் அவருன்னு ஞாபகம் வந்ததுன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா. நல்ல தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க. சந்தோஷங்க ஐயா. இதுலயே எனக்கு என்ன அப்படின்னா, நான் ஒரு ஏக்கமா நான் சொல்றது, அதாவது இப்ப புதுசா உள்ள வராங்க தமிழ் ஆனந்த யோகத்துக்கே புதிதாக உள்ள வரவங்களுக்கு இப்போ ஐயா சொன்ன மாதிரி இந்த கால்பந்து ஆட்டத்துல கூட நம்ம இறைவனை காண முடியும் அப்படிங்கிற விஷயம் டக்குன்னு புதுசா வரவங்களுக்கு புரியாது. ஆமாங்க ஐயா, அதுதான் சொல்ல வரேன். அதாவது ஆனந்த யோகத்துக்குள்ள வரணும், முன்னுரைகளை கேட்கணும். இப்ப நான் இப்ப எவ்வளவு காலமா பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. என்னுடைய முன் உரையில உள்ள பிரசன்டேஷன் வேறையா இருக்கும். இப்ப நான் எல்லா வேதாத்திரிய தலைப்பும் பேசிட்டேன், கிட்டத்தட்ட நிறைய மகான்களை பேசிட்டேன். அப்ப நான் எங்க எக்ஸ்ட்ரீமுக்கு இப்ப இன்னைக்கு ஜென் புத்திசம்னா அவ்வளவு ஃபைனல் சப்ஜெக்ட். அது
கரெக்டுங்க. அதனால இந்த உரை வந்து புதுசா இப்ப உள்ள வந்திருக்கவங்களுக்கு எடுபடும்னு சொல்ல முடியாது. கரெக்டுங்க ஐயா. அப்போ அவங்க என்ன பண்ணணும், போட்டு பிறண்டணும். நீ இந்த இடத்த தெளிவா சொல்லியா, புரியலன்னு கேட்கணும். நான் சொல்றேன், நான் தயாரா இருக்கேன். எப்ப யார் போன் போட்டாலும் என் செல் நம்பர் குழுவுல போட்டிருக்காங்க, போஸ்டர்ல இருக்கு. கேளுங்க, எப்ப வேணாலும் நான் சொல்றேன். இல்லைன்னா ஐயா கிட்ட கேளுங்க. சரிங்க ஐயா. நல்ல விளக்கம்ங்க ஐயா. ஆனாலும் என்னுடைய இது நான் கேக்குறேங்க ஐயா. நீங்க அத வந்து நேரடியாவே உங்களை போல உள்ளவங்க, நன்மணியை போல உள்ளவங்க வந்து இப்ப அந்த புற வாழ்க்கைக்கு வேண்டிய விஷயத்தை பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை. நீங்க கடமையை செய்யுங்க, பலனை எதிர்பார்க்காதீங்க. அது இறைவன் கொடுத்துருவாரு கரெக்டா என்னவோன்றத நீங்க ஒரு வார்த்தையில சொல்லிட்டீங்க. ஆனா எல்லாருக்கும் இருக்கிறது என்னன்னா, ஒரு ஆதங்கமா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த புற வாழ்க்கையை நாமளா தேடிட்டு வரல. இறைவனுடைய படைப்புல இருந்து ஒவ்வொரு மனிதர்களா பிறந்துட்டோம். பழக்க வழக்கங்கள் மூலயமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற பொழுது அந்த பழக்கம் எது, பழக்கத்துல இருந்து புரிஞ்சு விளக்கத்துக்கு வந்து அதை எதை பின்பற்றணுங்கிறதே வந்து பெறறதுக்கே பல வருடங்கள் ஆயிடுது, பல வயதையும் கடந்துடுறாங்கங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது அதற்குள்ளார அவங்களுக்கு வந்து பல நெருக்கடி இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த நெருக்கடியின் பொழுது அவங்க இந்த புற வாழ்க்கைக்கு எதை செய்து கொள்ள வேண்டும், தியானம் மட்டும் செய்யுங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தியானத்துல மனமே பிடிபட மாட்டேங்குது. இதை தியானம் நான் பல மட்டும் பத்தவே பேர்கிட்ட பத்தாது. ஆமாங்க தியானம் மட்டும் பிடிபட பத்தவே. மாட்டேங்குது. அதனாலதான் மகரிஷி வந்து தற்சோதனை தலைப்பு முதல் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம்னு படிப்படியாக கொடுத்து மேல கூட்டு போறாங்க. கடைசியா என்ன கொடுக்குறாங்க? பிரம்மஞானம் கொடுக்குறாங்க. பிரம்மஞானத்துக்கு மேல சிலபஸ் இருக்கா, பாடம் இருக்கா? இல்ல. இல்லைங்க இல்லைங்க. துரியாதத்துக்கு மேல சப்ஜெக்ட் இருக்கா? இல்ல. கரெக்டுங்க. என்ன வந்து நீ ஒருத்தர் துரியாதத்தை எடுத்துட்டீங்கன்னா உனக்கு இறைநிலையே கொடுத்தாச்சுன்னு அர்த்தம்னு நான் சொல்றேன். கரெக்டுங்க. இதுல பார்த்தோம்னா நமக்கு சதவீதம் வந்து கூடுதலா இருக்கிறது இப்படி பீட்டா வேவ்ல இயங்குறவங்க தான் அதிகமான சதவிகிதத்துல உள்ளவங்களா இருக்கிறாங்க. அப்போ அது வந்து எல்லாரும் மாணவனுடைய தரத்தை பொறுத்தது. கற்பூரம் கருத்துண்டு வாழமாட்டேன். சிலது கரெக்டுங்க. எவ்வளவு பத்த வச்சாலும் எரியாது. சிலது பத்த வச்சு ஊதுன மட்டும் எரியும். இங்க கேட்கற வரைக்கும் பிரைட்டா இருக்கும், போன உடனே ஆத்து போகும். சிலது பத்த வச்சா புடிச்சு எரியும், எரிஞ்சு தீர்க்கமா எரியும். கற்பூரம். சரிங்க. அப்போ அவங்களுக்கு அந்த எளிமையா அவங்களுக்கு சொல்ற மாதிரி புற வாழ்க்கையில நீங்க இதை பெறறதுக்கு இப்படி இருங்க அப்படின்னு சொல்லணும்னா எது சொன்னா எளிமையா இருக்கும்ன்றது, அதாவது அவங்க கேட்டு புரிஞ்சு திருப்பியும் வேதாத்திரியத்துக்குள்ளார அவங்களா வந்து புரிதலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு என்னங்க கருத்து சொல்றீங்க? தவம், தற்சோதனை, அம்மா நீங்க குணநல பேரு, முழுமை பேரு. கேட்ட கேள்விக்கு அம்மா நீங்க கேட்ட சொல்லுங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க கேட்ட கேள்விக்கு சுருக்கமா பதில் சொல்ல முடியாது. நீங்க கேட்ட கேள்வியை ஒரு தலைப்பாக வைத்துக்கொண்டு ஒரு மணி நேரம் அதை பற்றிய முழுமையான சிந்தனையை நாம ஒரு நாளைக்கு கொடுப்போம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அந்த கேள்வி இன்னொரு தடவை கேளுங்க, அதே ஒரு தலைப்பாக்கிடலாம். ஐயா, புற வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய ஒரு அடிப்படை தேவைகள் இயற்கையிலேயே இருக்கு அப்படிங்கறத அவங்களுக்கு புரிய வச்சு, வர மக்களுக்கு புரிய வச்சு, அதற்கு எளிமையா இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா அது கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும். மத்தது வந்து நம்ம எதையும் பெற வேண்டியதுன்னு ஒண்ணு இல்லை அப்படிங்கறத அடுத்த நிலைக்கு அவங்க கொண்டு போகணும் அப்படின்றதுக்கு எளிமையான முறை என்ன, அதாவது இது பயிற்சி முறையா நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னா. இது என்னுடைய அடுத்த தலைப்பா கொடுக்குறேன். சரிங்க ஐயா. நீங்களும் கொடுங்க, நன்மணி ஐயாவும் கொடுப்பாரு. 2 பேருமே கொடுங்க ஐயா. ஏன்னா இதுல வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லாம இதுலங்கம்மா ஐயாவும் கொடுப்பாங்க, நானும் கொடுத்துறேன். 12 அதாவது இது கொடுத்துடலாமா, கொடுத்தாலும் மக்கள்கிட்ட இருந்து கேள்வி வரும். என்ன வரும் அப்படின்னு சொன்னோம்னா, அது இயற்கையிலிருந்தே கொடுக்குது ரைட்டு, எனக்கு மட்டும் ஏன் கம்மியா கொடுத்துச்சு, அங்கேயும் அதிகமா கொடுத்துச்சு. நானும் மகரிஷி சொல்றாரு உடலாலும் அறிவாலும் உழைக்க, நானும் உடலாலும் அறிவாலும் உழைக்கிறேன், எனக்கு 20,000 தான் கிடைக்குது, அவனுக்கு 2 லட்சம் கிடைக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. அத்தனைக்கு நம்ம ஆன்சர் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம அந்த உரையை தயார் பண்ணணுங்கம்மா. அதை கொஞ்சம் சிந்தனை செய்து நம்ம அந்த உரை கொடுப்போங்கம்மா. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
கொடுக்கலாம் மகிழ்ச்சிங்க ஐயா, வாழ்க நன்றிமா, வாழ்வளமுடன். ரெட்மி நோட் வாழ்வளமுடன். வேற வாழ்க வளமுடன். கேளுங்க. யாரு? நளினி கோகுலகிருஷ்ணன் ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா, ஆக்சுவலா நான் வந்து இப்போ இப்ப கேட்ட பேச்சுக்கெல்லாம் நான் வந்து சிம்பிளா நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு உரையில சொன்னீங்க ஐயா, நம்ம பாத்திரத்தை வந்து சுத்தமா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அது வந்து தூய்மையா பாத்திரம் நல்லா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். இந்த 2 விஷயத்த வச்சினாலே அது நிரம்ப வேண்டியதுக்கு குடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க மகான்களா அப்படின்ட்டு. இந்த 2 தாங்க ஐயா நான் பண்றேங்க ஐயா. ஏன்னா அந்த பாத்திரம் நல்லா சுத்தமா வச்சுக்கிறதுக்கு உடற்பயிற்சி, அந்த சுத்தமான பாத்திரமா இருக்கிறதுக்கு இந்த தவம், இந்த மாதிரி தற்சோதனை, இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணா தானா அது நிரம்ப வேண்டியது, நமக்கு வர வேண்டியது அது தானா வந்துரும் அப்படின்றத நான் வந்து ஒரு சில விஷயங்கள் மூலமா அது வந்து பார்க்க முடியுதுங்கய்யா. அதுக்கு நீங்களா வந்து நளிமா, இந்த வாசகம் நான் பேசுனது இல்ல, எனக்கு என்னுடைய கல்லூரி காலத்துல என்னுடைய பாட்டியார் கொடுத்தது. அருள்நிதி சிவச்சரண், முதல் பெண் அருள்நிதி உலக சமுதாய சேவா சங்கத்துல. அவங்க சொன்னது இந்த வார்த்தை, நீ நல்ல பாத்திரமா இரு போதும்டா, நீ ஒன்னும் போய் தேடி சம்பாதிக்க வேணாம்னாங்க. அதனாலதான் எனக்கு கேட்கறதுலயும் பெறதுலயும் பெறப்படுகின்ற விஷயத்திலயும் எந்த நாட்டமும் இல்லாம போனது. இது 2ம் பண்ணும்போது நமக்கு அந்த எதுவுமே எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம கேட்கணும்ன்ற ஒரு அவசியம் கூட இல்லைன்ற ஒரு உணர்வு வருதுங்கய்யா. எல்லாமே எல்லாமே நாம எல்லாமே நமக்காக இருக்கு, எதுவுமே இருக்கு. நாம போய் தேடி அலைய வேண்டிய. அதுதான் ஐயா சொன்ன தலைப்பு, நீங்கள் நினைத்தது நடக்கும். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வாழ்க்கை நான் அனுப்பிச்ச புஸ்தகம் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நன்றிமா, வாழ்வமுடன். கனகராணியம்மா வாழ்வமுடன். சுருக்கமாக கேட்கலாம், நேரம் கருதி. ஐயா வாழ்க வளமுடன். எங்களுக்கு உங்களோட உரை கேட்டு கேட்டு ஒரு தெளிவு வந்ததுன்னா அதை வந்து எப்படி நம்ம வெளிப்படுத்துறோம்னா, இப்ப ஆசிரியர்கள்லாம் வந்து வர்றாங்க, ஸ்பீச் கூட கொடுக்குறாங்க, இந்த மன்றத்துல வேற இடத்துல கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. இப்ப அவங்க அந்த ஸ்பீச் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு மாற்றா கொடுக்கும்போது நம்ம வந்து இல்ல இது வந்து இந்த இடத்துல இப்படித்தானே வரும் அப்படின்னு அந்த ஆசிரியர்கிட்டயே நம்ம வந்து கேக்குறோம். அந்த கேக்குற அளவுக்கு வந்து நம்மளுக்குள்ள அந்த ஒரு தெளிவு வந்திருக்குங்கய்யா. அத கேட்கும்போது ஆமாமா இப்படியே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க வந்து மாற்று கருத்தா கொடுக்குறாங்களே, உங்களை மாதிரி எல்லாரும் இங்க இருக்கிற ஆசிரியர் நன்மணி ஐயா, உங்க ஆசிரியர், இந்த மூத்த பேராசிரியர் மாதிரி எல்லா மக்களுக்கும் கொடுக்கும்போது எல்லாருக்குமே அந்த தெளிவு வந்துருமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஆதங்கம் என்கிட்ட இருக்குதுங்கய்யா. எந்த ஆசிரியர் வந்து முரணா பேசினாலும் வந்து இப்ப நேரா அவங்ககிட்ட சொல்லலைனாலும் எல்லாம் பேசி முடிச்ச அப்புறம் கூட தனியா கூட அவங்க கிட்ட நான் சொல்லுவேன், ஐயா இந்த இடத்துல இப்படிதானங்க வரும் அப்படின்ட்டு சொல்லும் போது அதை வந்து அவங்க அதுக்கப்புறம் ஏத்துக்கிறாங்க ஐயா. அந்த தெளிவை நீங்க கேள்வி கேட்கணும், அதுதான் நாங்க விரும்புறோம், வரவேற்கிறோம். உங்ககிட்ட இல்லைங்கய்யா, இப்ப மன்றத்திலயோ வேற எங்கேயோ மன்றத்துக்கு போகும்போது கூட அங்க ஆசிரியர்களோ ஏதோ வந்து ஸ்பீச் கொடுக்கும்போது நாங்க அவங்க கிட்ட தனியா கேட்கும்போது அதை அவங்க ஒத்துக்கிறாங்க ஐயா. அதான் ஐயம் தெரிவு அற கற்றல்னாங்க. அந்த தெளிவை வந்து இங்க ஆனந்த யோகத்துல மாத்தி மாத்தி ஆசிரியர்கள் வந்து அன்பர்களுக்கு கொடுக்குறீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. இந்த தெளிவு வந்து எல்லா அன்பர்களுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். ஐயா வாழ்க வளமுடன். மிக சிறந்த ஒரு அம்மா சொன்ன மாதிரி நாங்க கோஹினூர் கிரீடம் மாதிரி வைரத்தால ஜொலிக்கிறோம். இதுல என்னன்னா நம்மளுடைய ஞானாசிரியர் நன்மணி ஐயாவும் நம்ம அருள்நிதி பழனியிலிருந்து எங்களுக்கு ஞானம் வந்து கொண்டே இருக்கிறது. ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ அம்மா கேட்ட கேள்விக்கு இப்ப நமக்கு நன்மணி ஐயாவை அடிக்கடி நிறைய சொல்லியிருக்காங்க. வேதாத்திரிய தத்துவத்தை உண்மை நிலையை யாருமே இன்னும் உணர்ந்தாத ஆசிரியர்கள் தான் நிறைய இருக்காங்க அப்படின்னு அடிக்கடி அவர் சொல்லுவாரு. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். வேதாத்திரியத்தையே சரியா புரிஞ்சுக்காம அதை மற்றவங்களுக்கும் கொடுக்குற ஆசிரியர்களும் இருக்காங்கன்னும் போது நம்ம தமிழ் ஆனந்த யோகத்துல என்ன சொல்றது, அனுபவம் வாய்ந்த மூத்த பேராசிரியர்களை கொண்டு அடிக்கடி நம்ம சொல்றதுக்கு காரணம் அதுதான். இந்த தமிழ் ஆனந்த யோகத்துல உள்ளது உள்ளபடி உண்மை தத்துவத்தை ஆசான் வேதாத்ரி மகரிஷியாவுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லுகிறோம். இப்ப ஐயா சொன்ன அந்த ஜென் புத்தத்துல
புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி சொன்னாங்க, தர்மம் சரணம் கச்சாமி. அதுல கடைசியாக சொன்ன மூன்றாவதாக சொன்ன சங்கம் சரணம் கச்சாமி எனும்போது சற்சங்கத்தில் நாம் இணைந்திருக்க வேண்டும். அப்படி என்றதா அவரவர் இல்லத்திற்கே நாம் ஜூம் வழியாக நாம இந்த நிகழ்வை தமிழ் ஆனந்த யோகத்தில் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். என்ன சொல்ற, இறையின் குருவின் ஆசியால் அது தொடர் நிகழ்வாக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இணைந்திருக்கக்கூடிய மெய்யன்பர்கள் அனைவரும் இந்த போஸ்டர்களை நீங்க ஷேர் பண்ணணும். எங்களுக்கு இவ்வளவு தெளிவு கிடைச்சிருக்கு, நீங்களும் தெளிவு பெறலாம், ஆன்ம தூய்மை பெறலாம் என்று தயை கூர்ந்து நீங்கள் அனைவரும் உங்களுடைய அன்பர்களுக்கு சொல்லணும். ஐயாவுடைய கருத்து இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. ஜென் புத்தத்தை பற்றி ஐயா இதுல ஒரு வார்த்தை சொன்னீங்க, அந்த பிறப்பே எங்களுக்கு சொன்னது துக்கம் அப்படின்னு சொன்னீங்க. அது என்னங்க ஐயா? அதுதான் ஒரு கேள்வியா இருக்கு எனக்குள்ள. பிறப்பே துக்கம் என்று, பிறந்ததே துக்கம் என்று சொன்னீங்க ஐயா. அதாவது இலக்கம் உடம்பு இடும்பைக்கென்று. ஏன்னா துக்கம்னு தனியா இல்ல, இப்படி நாம வாழ்வதுன்றது வாழ்க்கைங்கிறதே இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் இயல்புன்னு புரியாத வரையில அது கஷ்டம், துன்பம். புரிஞ்சிருச்சுன்னா தலைக்கு மேலே வெள்ளம் போனால் ஜான் என்ன முழம் என்ன, அதாவது கவலை ஒழித்தல்ல கடைசியா சொன்ன அனுபவித்தே தீர வேண்டிய சிக்கல். அப்படிங்கும் போது வரட்டும் பாத்துக்கிற அதான் அனுபவிக்கிறதுன்னு ஆயிப்போச்சு. அவ்வளவுதான். அதாவது இந்த அம்மா தான் என் பொண்டாட்டின்னு எனக்கு தலையெழுத்து ஆகி போச்சு, அப்ப நான் அனுபவிக்க தயாராயிடுறேன். அதே மாதிரி அவங்களும் என்ன ஏத்துக்கிறாங்க, அதுதான் ஏற்றுக்கொள்ளுதல். நன்றி, நன்றிங்க ஐயா. சிறந்த ஒரு விளக்க உரை, தெளிவான நம்ம என்ன சொல்ற எல்லோருடைய கருத்து ஆய்வும் சிறப்பாக இருந்தது. நன்றி அம்மா, நன்றி ஐயா. நன்றி. மிக சிறப்புங்க ஐயா. ஒவ்வொரு கேள்வி பதில் நிகழ்ச்சியுமே ஒரு தனி ஒரு இதாவே போட்டுடலாங்க ஐயா. அதுல இருந்து அடுத்த தலைப்பு உருவாகுது. இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு கேட்கறதுக்கும். பரமசிவ ஐயா கொஞ்சம் சீக்கிரமா கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நான் சுருக்கமாவே சொல்லுங்க. அதாவது இறைவன் நம்ம எல்லாரும் 10 மாசம் இருக்காங்க கருப்பையில. பிறந்த பிறகு அதுல சமுதாயத்துல அவங்க வளர வளர ஒவ்வொரு வித்தியாசமான நிலைகள்ல மனிதர்களை பாக்குறோம். ஒருவன் மருத்துவரா இருக்கான், ஒருத்தன் நோயாளியா இருக்கான், ஒருத்தன் நீதிபதியா இருக்கான், ஒருத்தன் குற்றவாளியா இருக்கான். பலவிதமான மக்களை பாக்குறோம். அப்பதான் மனிதன் சிந்திக்கிறான். மனிதனுடைய சிந்திக்கிற ஆற்றல், ஏன் கடவுள் எல்லாருக்கும் சமமா இருக்கவர் தானே, ஏன் இப்ப இப்படி வித்தியாசத்தை வைக்கிறான்னு அப்பதான் யோசிக்கும் போது அதனுடைய காரணம் மூலம்னு பார்க்கும்போது அந்த சஞ்சித கர்மா எல்லாமே நம்ம யோசிக்கிறோம். இதை எல்லாம் கடவுள் நினைச்சா மாத்திக்கலாம்னா இஸ் நாட் எ மெஜிஷியன். அவர் மந்திரத்துல எதையும் கொண்டு வரதில்லை. நமக்கு வந்த வழியில கரைகளை களங்கங்களை நம்ம போக்குறதுக்கு தான் இந்த தமிழ் ஆனந்த யோகத்துல நல்லா சொல்றோம். சிலதை துன்பப்பட்டு கரைக்க வேண்டியிருக்கு, சிலதை புண்ணியங்களை செஞ்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சம் குறைக்க மினிமைஸ் பண்ணலாம், மிட்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு அழகா இதுல நம்ம இந்த தமிழ் ஆனந்த யோகத்துல தொடக்கத்துல இருந்து அழகா ஐயா நன்மணி ஐயா வழிபடுத்துறாரு. அதே போல நோ ஒன் இஸ் இன்ஃபீரியர் டு அதர்ஸ், அதே போல நோ ஒன் இஸ் சுப்பீரியர் டு அதர்ஸ், எவ்ரி ஒன் இஸ் யூனிக். ஒவ்வொருத்தனுக்கு தனித்துவன்மை உண்டு. அதையெல்லாம் நம்ம புரிய வைக்கிறது அழகா புரிய வச்சிருக்காங்க தமிழ் ஆனந்த யோகத்துல. தொடர்ந்து பயணித்தால் எல்லாருக்கும் தெளிவான ஒரு இது வரும். இந்த மாதிரி ஒரு சஞ்சலம் வராது. எத்தனை பேர் எத்தனை அதாவது வேதாத்திரி ஆசிரியர்கள் தவறாக புரிந்த ஆசிரியர்கள் சொன்னாலும் நம்ம தெளிவாக சொல்ல முடியும். அந்த தெளிவான ஞானத்தை பெறுவதற்கு தொடர்ந்து தமிழ் ஆனந்த யோகத்துல பயணித்தால் இந்த மாதிரி உங்களுடைய பேச்சு, நன்மணி ஐயாவுடைய விளக்கங்கள் இதை கேட்க கேட்க யாருமே தெளிவடைந்து விடுவோம். வேதாத்திரி மகரிஷியுடைய கருத்துக்களை நல்லதை உள்ளபடி தரக்கூடிய ஒரு சேனலாக இது அமைந்திருக்கிறதுனால தொடர்ந்து எல்லாரும் பயணிக்குமாறு, அதுவும் குறிப்பாக கனகராணி அம்மா அவங்க தொடர்ந்து கவனிங்க. பழையதை ஏற்கனவே ரெக்கார்டாகி யூடியூப்ல இருக்கு, அதெல்லாம் அவங்க பார்த்தாங்கன்னா ரொம்ப தெளிவா ஒவ்வொரு சந்தேகத்துக்கும் அந்த தேர்ந்தீங்கனாலே அந்த இது வரும், அந்த சப்ஜெக்ட். அதை நீங்க எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலே உங்களுக்கு எந்த இறை ஆசிரியர் வர, நான் சொல்றது அதாவது வேதாத்திரி மகரிஷியினுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஆசிரியர்கிட்ட நீங்க தெளிவா எடுத்து சொல்லலாம், அவங்கள நீங்க தெளிவடைய செய்யலாம். அந்த நிலைக்கு நீங்க வரணும். அதான் எங்களுடைய எங்களுடைய பிரார்த்தனை. அந்த நிலைக்கு நீங்கள் நிச்சயம் உயர்வீர்கள் என்று நான் கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒன்று நீங்கள் சொன்ன அந்த வேறுபாடுங்கிறத சொல்லும் போது வர்றவங்க பலவிதமா இருக்காங்க இல்லையா, அது அவங்க பதிவுகள் இதெல்லாம் விளக்கும் போது இந்த ஏன் வர்றவங்க ஒரு மாதிரி இல்லை, வேற வேற மாதிரி இருக்காங்க. அப்புறம் கொடுக்குற வாத்தியார் ஒரே மாதிரி தான் எல்லாருக்கும் 40 பேருக்கும் கிளாஸ் நடத்துறாரு. ஆனா ஒருத்தருக்கு நல்லா பத்திக்குது, ஒருத்தருக்கு புரியல, ஒருத்தருக்கு புரியாம இருக்கு. இதெல்லாம் ஏன் அப்படின்னா
இதுக்கு நான் இப்ப பதிலே சொல்லல. பதில் எங்க சொல்லியிருக்காருன்னு மட்டும் காட்டிடுறேன், போய் பார்த்துக்கோங்க. மனிதருள் வேறுபாடு ஏன் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. வேதாதிரி மகர்ஷி கொடுத்த தலைப்பு. அதுல அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. உள்ள போய் பாருங்க, பதில் கிடைக்கும். நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். வாழ்க. ஐயா அவர்களை வாழ்த்தி விடுவோம். மன்னிச்சுக்கோங்க ஐயா, முதல்ல வாழ்த்தணும். நான் நீங்க பேசின பிரமிப்புல அப்படியே உட்கார்ந்துட்டோம். அதாவது அருவி போல கொட்டி கொண்டிருக்கிற பழனியிலிருந்து அந்த ஞானத்தை வழங்கி கொண்டிருக்கிற நம்ம சோமசுந்தரம் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என தமிழ் ஆனந்த யோகத்தின் சார்பாக வாழ்த்தி மகிழ்கிறோம். இந்த சத்சங்கத்தில் கலந்து கொண்ட அனைவரும் அனைத்து வளங்களும் பெற்று வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வு நிறைவு செய்து கொள்கிறோம். அடுத்ததாக உலக நல வாழ்த்து பாட வரும் நண்பர்களை அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். சில முக்கிய அறிவிப்புமா. இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து பௌர்ணமி என்பதால் சனிக்கிழமை அதிகாலையும் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையும் பஞ்சபூத நவகிரக தவம் இருக்கும், அன்பர்களுக்கு சொல்லலாம். அடுத்து நம்ம நேரடி வகுப்பு பத்தியும் சொல்லணும். வாடிப்பட்டி, மதுரை வாடிப்பட்டியில வேதாத்திரிய சங்கமம் மே 9, 10, 11 தேதிகளில் நிகழ உள்ளது. இறை ஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் அருள உள்ளார்கள். சில இடங்கள் அதற்கு ரெஜிஸ்டர் பண்ண இருக்கு. பங்கு பெற விரும்பும் அன்பர்கள் 9840017913 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். அடுத்து தினமும் நமக்கு தவத்திற்கு முன்பாக அதிகாலை 4:40 மணிக்கும் மாலை 5:35க்கும் நிகழ்வு ஆரம்பிக்கும் முன்பு மகரிஷியினுடைய பாடல்கள், தத்துவ பாடல்கள், ஆன்மீக பாடல்கள் சிறப்பான இசையுடன் ஒளிபரப்பப்படுகிறது. அதனை அனைவரும் கேட்டு இன்பெறுவோம், ஆன்ம தூய்மை பெறுவோம். அனைவருக்கும் நன்றி. உலக நல வாழ்த்து பாடிட்டுமாமா? வாழ்க வளமுடன். ஆமா, ரிஷிபாபாமா தொடரலாம். அம்மா பாடலாம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். உலகநல வாழ்த்து பாடிய ரிஷிபாமா அவர்கள் வாழ்க வளமுடன். இத்துடன் இந்த மாலை நேர நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் நாளை அதிகாலை அனைவரும் தவத்தில் இணைவோம். வாழ்க வளமுடன்.